எல்லோருக்கும் வணக்கம். நான் பாலசுப்ரமணியம். நம்ம இப்போ மிஷன் 80 குரூப் 2A உடைய மெயின்ஸுக்கான கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். நான் இப்போ யூனிட் 4 தமிழ்நாடு எக்கானமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு அப்படின்ற கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறேன். அதில் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட், விமனுக்கான பிரச்சனைகள் என்ன, தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை எப்படி அணுகுறது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய ஒரு சில திட்டங்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட் உடைய ஒரு சில திட்டங்கள், அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறது. சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான கிளாஸாக தான் இருக்க போகுது. ஏன்னா விமன் பற்றியான கொஸ்டின் கண்டிப்பாக இருக்குது எவ்ரி எக்ஸாம். ஸோ அது ஹிஸ்ட்ரியிலேருந்தும் வரலாம், இதுலேருந்தும் வரலாம், இதுலேருந்து 1-2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த கிளாஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ எக்ஸாம் பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ அதனால நீங்கள் அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம விமன் எம்பவர்மெண்ட்டை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம சைல்ட் லேபர் அண்ட் ஹெல்த் அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மெயினாக பெண்களுடைய முன்னேற்றம், ஸோ எம்பவர்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறமா அவங்களுக்கான பிரச்சனைகள், டொமஸ்டிக் வயலன்ஸு, டவுரி ப்ராப்ளம்ஸு, செக்ஷுவல் அசால்ட்டு, இதுக்கான என்னெல்லாம் லாஸ் இருக்குது, சரிங்களா, என்னெல்லாம் உமன் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குது, எல்லாமே நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டே வருவோம். நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத அனாலிசிஸ் பண்ணி அந்த மாதிரியான ஃபேக்ட்ஸை நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ அதாவது இதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சோஷியல் இஷ்யூஸ்லேயே மெயின்ஸ் மாதிரி அப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னா என்ன சார் சொல்லணும்? அப்போ அவங்களுக்கு கல்வி கொடுங்க, திருமணத்துக்கான வயசை உயர்த்துங்க, சரிங்களா, அவங்களுக்கு பொருளாதார நிதியை, எக்கனாமிக் நீட்ஸை கொடுங்க, பொலிட்டிக்கல் நீட்ஸ், அப்புறம் ரிசர்வேஷன் பண்ணுங்க, எம்பி எம்எல்ஏ 106வது சட்ட திருத்தம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கல் எலெக்ஷனுக்கு ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்னு நம்ம எக்கச்சக்கமாக நம்ம சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் சொல்லலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் சொல்லலாம். மீன்ஸ்ன்னும் போது நம்ம விதவிதமாக அதையே ஒரு மேலோட்டமாக படிப்பறிவு கொடுத்தாலே ஓரளவுக்கு மேலே வந்துருவாங்க. வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தீங்க, அதுக்கான ட்ரைனிங், அதுக்கான நிதிகள், அவங்க கையில் பணம் இருந்துச்சுன்னா அவங்க மேலே வந்துருவாங்க. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு அதிகாரம் வேணும், அரசியல் அதிகாரம் வேணும், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மேலே வந்து அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் இங்கே எப்படி அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். அப்போ அவங்க சில சட்டங்களை கேட்பாங்க, கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்புகள் இருக்கிறத கேட்குறாங்க, சரிங்களா, ரீசெண்டாக கவர்மெண்ட் உடைய ஸ்கீம்ஸ் கேட்குறாங்க, நிறைய கேட்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம எப்படி எல்லாம் பண்ணலாம், என்ன பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ இந்த உமன் எம்பவர்மெண்ட்லேயே ஜஸ்ட் இன்டர்நேஷனல் லெவல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னாலும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்கன்னு நம்ம தமிழ்நாடு பற்றி தான் படிக்கிறோம். பட் இருந்தாலும் நம்ம ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடலாம், சரிங்களா. யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் உடைய ஃபண்ட், பெண்களுக்குன்னு தனியாக ஒரு நிதி, நமக்கு முக்கியம் இல்லை, சரிங்களா. ஸோ இது முக்கியமானது, அப்பப்போ கேட்கக்கூடியது. இந்த செடா அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க சார், சரிங்களா, கன்வென்ஷன் ஃபார் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் விமன். ஸோ பெண்களுக்கு எதிரான எந்தவித டிஸ்கிரிமினேஷன் இருந்தாலும் அதைய நம்ம ரிமூவ் பண்ணணும் நம்ம சொசைட்டிலேருந்து. எப்போ வந்துச்சு, எப்போ இந்த செடாவுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, எப்போ வந்துச்சு அப்படின்னு 1993 வந்துச்சு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கும். அப்புறம் மெக்சிகோ ஆக்ஷன் பிளான் 1975 அப்படின்னு ஒன்று இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா இருக்குது, சரிங்களா. நைரோபி ஃபார்வர்ட் லுக்கிங் லெவல், பீஜிங் டிக்ளரேஷன், இதை கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். ஸோ 1985 அப்படின்றது. அப்புறம் யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே எப்போ சார் அப்படின்றது கேட்கலாம், சரிங்களா. இதில் இதெல்லாம் இருக்குது. ஸோ 1978, 79 அதில் பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு அப்படிலாம் கொண்டு வந்தாங்க. ஸ்கூல் புக்கில் ஒரு டேட்டா இருக்குது. பட் ஜென்ரலாக நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1975 தான், சரிங்களா. விமன்ஸ் டே என்ன அப்படின்னும் போது March 8, சரிங்களா. இப்போ இது இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. அப்போ நம்ம நாட்டுக்குள்ள அப்படின்றது பார்த்தீங்கன்னா February 13, சரிங்களா. யாருடைய பிறந்தநாள், யாருடைய எதுக்காக அதை கொண்டாடுறாங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் டே. ஸோ இதை கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில், February 24 அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை தாண்டி ஸோ இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, அப்போ சமத்துவம் இன்மை, பாலின சமத்துவ இன்மை, அதுக்கான ஒரு இண்டெக்ஸ் லேட்டஸ்ட் என்ன அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் கொடுக்கக்கூடிய குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ், அதோடைய ரேட் என்ன, லேட்டஸ்ட், இதெல்லாம் நம்ம இங்க ஒரு டேட்டா கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்த டேட்டாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் எடுப்பாங்க. இதெல்லாம் விமனுக்கான ஒரு சில இன்டர்நேஷனல் லெவல், நம்மளுடைய அரசியல் அமைப்புல, கான்ஸ்டிடியூஷன்ல பெண்களுக்கு எங்கெல்லாம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, முக்கியமான சட்ட திருத்தங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதுல நம்ம என்னென்ன டேட்டாஸை ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி நம்ம அதையே ஆன்சர் பண்ண போறோம் அப்படின்றத பார்ப்போம், சரிங்களா. ஸோ ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 15, சரிங்களா. 15ல 2, 16, 39A, 39D, 42, 51, 243 DT, சரிங்களா. 73, 74வது சட்ட திருத்தம், 106வது சட்ட திருத்தம் ரீசெண்டா நடந்தது. இதெல்லாம் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஆர்டிகல் 14, எல்லாருக்குமே
சமமான பாதுகாப்பு தான் சரிங்களா. யாருக்கும் ஏற்றத்தாக ரூல் ஆஃப் லா நடக்குது அது இது. ஸோ அதில் என்ன சொல்ல வரும், பெண்களும் சமம் தான், ஆண்களும் பெண்களும் சமம் தான் சரிங்களா. இந்த கேஸ்ட் அந்த எல்லாரும் சட்டத்துக்கு முன்னாடி சமம் தான். ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பை த லா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா, ரூல் ஆஃப் லா அப்படின்னு என்னென்னு அவங்க இது கீழே கொண்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் பெண்களும் சமம் தான் சரிங்களா. எந்த விதமான வேறுபாடுகள் சரிங்களா. 15(1) and 3 என்ன சொல்லுதுன்னா, யாரையும் டிஸ்கிரிமினேட் நம்ம பண்ண மாட்டோம், எல்லாரும் சமம், பிறப்பால் எல்லாரும் சமம் சரிங்களா. நீங்க ஊபியில் பிறந்துட்டீங்கன்னா நீங்க சரிய பெரிய ஆளு இல்லை, நீங்க சவுத் இந்தியாவில் பிறந்தீங்கன்னா பெரிய ஆள் இல்லை, அந்த மாதிரிலாம் எந்த வித உங்களுடைய கலரை வச்சோ, உங்களுடைய செக்ஸை வச்சோ, உங்களுடைய மொழியை வச்சோ, எங்க பிறந்திருக்கீங்க எதை பேஸ் பண்ணி, உங்களுடைய கேஸ்ட்டை பேஸ் பண்ணியும் டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டோம் சரிங்களா. அதுதான் 15. ஆனா இதுல ஒரு சில இடத்துல ஒரு சில சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்களுக்கு சில இடத்துல முக்கியத்துவம் கொடுத்தாகணும், அவங்கள பெட்டர்மெண்ட் பண்ணணும், அதுக்கான ஆர்டிக்கல் தான் நம்ம கொடுத்துருக்கு 15(1), 15(3) சரிங்களா. அடுத்தது 16. ஸோ 16 என்ன சார், எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள், எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், படிக்கிறது இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சமமாக நடத்தும். அதுலேயும் ஒரு சில இடத்துல நமக்கு டிஸ்கிரிமினேஷன் இல்லை, அவங்களுக்கு தேவை சரிங்களா, தவறாக சொல்லிட்டேன். ஸோ அவங்களுக்கு தேவை இருக்குது. ஸோ பெண்களை இவ்வளோ காலமாக பெருசாக படிக்க வைக்கல, வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சாச்சு, வேலை வாய்ப்புகள் அனுப்பல, அவங்களை முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான். இதுல 16ல சில மாற்றங்கள், ஃபர்ஸ்ட் சட்ட திருத்தம் அது இதெல்லாம் நமக்கு நிறைய கதைகள்லாம் படிச்சிருக்கோம் முன்னாடி கிளாஸஸ்லேயே. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த 16 தான். ஏன் அப்படின்னா, ஒரு லேடிக்கு மெடிக்கல் காலேஜில் கிடைக்கல அப்படின்னு உடனே அவங்க வந்து ஒரு கேஸ் போட்டாங்க. அதுக்காக மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஆமா கரெக்டு தான் சொல்லிச்சு, சுப்ரீம் கோர்ட்டும் வந்து ஆமா கரெக்டு தான், நீங்க இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் ஃபர்ஸ்ட் சட்ட திருத்தம். அதுவே நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் சரிங்களா. அதை தாண்டி பல விஷயங்கள் இதுல இருக்குது. தமிழ்நாடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு 30% ரிசர்வேஷன் இருக்குது சரிங்களா. 30% ரிசர்வேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள், எஜுகேஷன் அது இது நிறைய ஏஜ்ல பார்த்தீங்கன்னா 30% ரிசர்வேஷன் பெண்களுக்கு இருக்குது சரிங்களா. ஸோ அதெல்லாம் வந்து இதில் நம்ம எடுத்துட்டு வரலாம் சரிங்களா. அடுத்தது என்னன்னா 39A 39D. ஸோ 39ல் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இது கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன அப்படின்னா, ஆண்கள் பெண்கள் அடிப்படையாக வாழறதுக்கு தேவை பேசிக் லிவ்லிஹுட். நான் அடிப்படையில் எனக்கு வேணும் சார், சாப்பாடு வேணும், போட்டுக்க ட்ரெஸ் வேணும், இந்த அடிப்படையெல்லாம் 39 பெண்களுக்கும் தரணும். அப்புறம் ஈக்குவல் ரெமுனரேஷன். ஸோ பின்னாடி வருது ஈக்குவல் ரெமுனரேஷன், எந்த வருஷம் சட்டத்தில் கொண்டு வந்தாங்க 39D. ஸோ ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான சம்பளம். ஸோ பெண்களுக்கு ஆண்களுக்கு, நாங்கள் வேலை கவர்மெண்ட்ல போயிட்டீங்க அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட்ல ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஆணுக்கு எவ்வளவு சம்பளமோ அதே தான் பெண்ணுக்கும், பெண்ணுக்கு என்ன சம்பளமோ அதே தான் ஆணுக்கும் அப்படின்றத கொண்டு வராங்க. அதெல்லாம் என்ன சார் 39Dல வருது, எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சரிங்களா. பிரைவேட்ல இன்னும் நம்மளால 2 பேருக்கும் ஈக்குவலாக கொண்டு வர முடியல. ஏன்னா தனியார்னும் போது அவங்க வேற மாதிரி பார்க்குறாங்க. பட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 39D. இப்போ என்ன சார், 2 பேருக்கும் ஈக்குவல் ரெமுனரேஷன். இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. 42. ஸோ 42ல் என்ன சார், பெண்கள் ஸோ ப்ரெக்னென்ட்டான லேடிஸ் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் தரணும். அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 42க்கு கீழே வருது. 15(1)ல ஏல இ சரிங்களா. 51ல இ, அதாவது 51A அப்படின்றது ஃபண்டமெண்டல் டியூட்டி, என்னுடைய கடமை ஆகுது, அடிப்படை கடமை. அதில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கடமையில் 51Aல இ. ஸோ பெண்களை நம்ம வந்து டெரகேட்டிவாக, அவங்கள தவறாக பேசக்கூடாது, அவங்களுக்கு தவறாக எதுவும் நடக்கக்கூடாது, அதெல்லாம் பண்ணுறது வந்து 51Aல இ அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் கீழே நம்ம கொண்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 243D, T. இது என்ன சார் அப்படின்னா 73வது சட்ட திருத்தம். 73, 74வது சட்ட திருத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன்ஸ்லாம் கொண்டு வராங்க. அந்த ரிசர்வேஷன்ஸ்ல என்ன சார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கும் வந்து லோக்கல் எலெக்ஷன்ல எத்தனை சார் ரிசர்வேஷன் அப்படின்னா 33% பெண்களுக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன்ல, பஞ்சாயத்து எலெக்ஷன்ல, முனிசிபாலிட்டி எலெக்ஷன்ல 33% பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இது லோக்கல் பாடி எலெக்ஷன்ல. இதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்கெல்லாம் என்னெல்லாம் ஆக்ட் போடுச்சு, எல்லாம் பாலிட்டியில் படிப்பீங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட். ஸோ 48ல நினச்சி, 50ஸ்ல என்ன நினச்சி, அதெல்லாம் வந்து 94ல் கொண்டு வந்தாங்க சரிங்களா. 94ல் கொண்டு வந்தாங்க. அப்புறம் 96ல் தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து இதுக்கெல்லாம் ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இதில் ப்ரீவியஸ் இயர்ல என்ன 2016ல் இதெல்லாம் அமெண்ட் பண்ணாங்க. என்ன சார் பண்ணாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் லோக்கல் கவர்மெண்ட்ல இந்திய அரசாங்கம் குறைஞ்சபட்சம் 33% கொண்டு வந்துச்சு. 2016ல் தமிழ்நாடு கவர்மெண்ட் பெண்களுக்கு லோக்கல் பாடியில 50% ரிசர்வேஷன் அப்படின்றத கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாடு முதல் மாநிலம் இல்ல, தமிழ்நாடுக்கு முன்னாடி நிறைய மாநிலங்கள் பண்ணிருக்கு. இப்போ 17, 18 மாநிலங்கள்ல இப்போ லோக்கல் பாடியில 50% ரிசர்வேஷன் சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல 108வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எம்பி எம்எல்ஏவுக்கு வந்து, அதாவது ஒரு பில்லு
ஆக்டா மாறல, சரிங்களா, சட்டமா மாறல. அப்ப அது ஒரு மசோதாவா கொண்டு வந்தாங்க. ஆனா அது பாஸ் ஆகல. என்னன்னா பெண்களுக்கு எம்பி எம்எல்ஏ அப்ப பாராளுமன்றத்திலையும் நம்மளுடைய ஸ்டேட் அசம்பிளிலையும் 33% ரிசர்வேஷன் வரணும் அப்படின்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. 108வது மசோதா, சரிங்களா. ஸோ அப்படின்னா என்ன சார், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லா இருந்துச்சு, அது ஆக்டா மாறல, பாஸ் ஆகல அது. ஆனா அதுக்கப்புறம் 106வது சட்ட திருத்தம், அதுல என்ன சார் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெண்களுக்கு எம்பிலையும் சரி பாராளுமன்றத்திலையும் சரி எம்எல்ஏலையும் சரி 33% ரிசர்வேஷன் கொண்டு வரணும் அப்படின்றத கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வரைக்கும் அதை அமல்படுத்திடுவாங்க சார். 2026லயோ 2029லயோ இதையே அமல்படுத்திடுவாங்க. ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 2029ல அமல்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. பட் இது சட்டம் ஆயிடுச்சு, இதுக்கு ஒரு சட்ட திருத்தம் வந்தாச்சு. இதெல்லாம் பெண்களுக்கு நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன். அப்ப நீங்க இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுல எப்படி வேணாலும் எதுல வேணாலும் கொஸ்டின்ஸ் வரலாம். சோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா உலக அளவுல நீங்க கண்டிப்பா என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்த செடா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பீஜிங் டிக்ளரேஷன் அது கூட இல்லை அப்படின்னாலும் இந்த தமிழ்நாடு கேர்ள் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 குறியீடுகள் லேட்டஸ்ட் என்னவோ அதையே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல என்னெல்லாம் சார் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா. ஸோ கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன ஆர்டிகல்ஸ் பெண்களுக்காக இருக்கு, நம்மளுடைய அரசியலமைப்புல என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இது மட்டும் இல்லை சார், நம்மளுடைய திட்டக்குழு, சரிங்களா, பிளானிங் கமிஷன், இவங்க 12 இது போட்டிருக்காங்க, சரிங்களா. 5 இயர் பிளான். அந்த 5 இயர் பிளான்ல என்னென்னோ எங்கெங்கயோ இருக்கு. முக்கியமானது பாத்தீங்கன்னா அந்த 6வதும் 1வதையும் அப்பப்ப கேட்பாங்க, சரிங்களா. ஃபர்ஸ்ட்ல தான் முதல்ல உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க 1952ல, சரிங்களா. 6வதுல பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் பெண்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் 6th ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது ஜெண்டர் பேஸ்டு பட்ஜெட் அப்படின்னு ஒன்று. ஸோ ஜெண்டர் பேஸ்ட்னா நான் போடக்கூடிய பட்ஜெட்ல இவ்வளவு ஆண்களுக்கு இவ்வளவு பெண்கள் 50-50 அட்லீஸ்ட் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பட்ஜெட்ல பல விஷயங்கள் படிச்சுப்பீங்க. அதெல்லாம் கண்டிப்பா பாலிட்டியில பார்ப்பீங்க. ஜீரோ பேஸ்டு பட்ஜெட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா ஜெண்டர் பேஸ்டு பட்ஜெட் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதெல்லாம் பெண்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து பண்றாங்க. இது மட்டும் இல்லை சார், நேஷனல் பாலிசி ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் அப்படின்ற ஒரு இது இருக்கு, சரிங்களா. பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதுக்காக ஒரு பாலிசி கொண்டு வராங்க. எப்ப சார், 2001ல கொண்டு வராங்க. நேஷனல் மிஷன் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், அது எந்த வருஷம் சார், 2010ல. தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் விமன் 2024. அதே மாதிரி சஸ்டைனபிள் கோல்ஸ், ஸோ 17 கோல்ஸ் இருக்கு. அதுல 5வது பாத்தீங்க அப்படின்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த பாலினத்துல வேறுபாடு இருக்குது அப்படின்னா அதை நம்ம குறைக்கணும். எத்தனாவது சார் சஸ்டைனபிள் கோல்ஸ், 5. இதெல்லாம் எப்படி வேணாலும் நமக்கு கொஸ்டின்ஸா வரலாம். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுல என்ன அப்படின்னா இந்த நேஷனல் பாலிசி ஃபார் எம்பவர்மெண்ட் உமன், தமிழ்நாடு ஸ்டேட், இதெல்லாம் என்ன சார் கொடுக்க போறாங்க அப்படின்னா பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக பெண்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணணும், அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை சரி பண்ணி கொண்டு வரணும். அதுக்காக தான். ஸோ பெண்களை ஆண்களுக்கு நிகராக இருக்கணும், எல்லா வித பாதுகாப்பும் பெண்களுக்கு கொடுக்கணும். ஸோ என்னெல்லாம் சார், அரசியலமைப்பு பாதுகாப்பு, ஆமா, பொலிட்டிக்கலி அவங்கள ஈக்குவாலிட்டி கொண்டு வரணும், எக்கனாமிக்கலி அவங்கள கொண்டு வரணும், எஜுகேஷன்லி அவங்கள கொண்டு வரணும். இந்த மாதிரி எல்லாம் எதை வேணாலும் இதெல்லாம் போட்டுக்கலாம் நீங்க. அதெல்லாம் தான் இதுடைய முக்கியமான நோக்கமா இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஸோ நேஷனல் பாலிசி ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், நேஷனல் மிஷன் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் உமன், இதெல்லாம் ஜஸ்ட் மேலோட்டமா உங்களுடைய எய்மு ஆப்ஜெக்டிவ் என்ன சார் இருக்க போது, அவங்களுக்கு கல்வி அறிவு இவ்வளவு கொடுக்கணும், அவங்களுடைய ஹெல்த்தை நல்லா பாதுகாத்து வச்சுக்கணும். இதெல்லாம் இது மட்டும் இல்லாம ஹெல்த் பாலிசி, பாப்புலேஷன் பாலிசி எல்லாத்துலயுமே இது வந்துட போகுது, சரிங்களா. அவங்களுக்கு எல்லா வித முன்னுரிமையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதெல்லாம் இதுக்குள்ள நமக்கு வந்துடும், சரிங்களா. ஸோ அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த சட்டங்கள். இந்த லெஜிஸ்லேட்டிவ் என்னெல்லாம் பாராளுமன்றத்தில் சட்டம் போட்டாங்க, அதில் மெயினாக எப்படி சார் கேட்குறாங்கன்னா இதோடைய இயர் மேட்ச் த ஃபாலோயிங்ல கொடுக்கலாம், யார் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதை கொண்டு வரலாம், எந்த கவர்மெண்ட், இல்லை பழைய காலத்தில் இருக்கலாம், அவர் யார் சார் அப்படின்னா நம்மளுடைய ராஜா ராம் மோகன் ராய் இருக்கிற பீரியட்ல, இல்லை வில்லியம் பெண்டிங் பீரியட்ல என்ன வந்துச்சு, இல்லை 1856ல் கொண்டு வரப்பட்ட சட்டம் இது, எப்படி வேணாலும் இதெல்லாம். ஸோ இதோடைய பேசிக் ஐடியாஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே வச்சிருக்கணும், சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இம்மாரல் டிராஃபிக் இன் ப்ரிவென்ஷன் ஆக்ட், சரிங்களா. இம்மாரல் டிராஃபிக்கிங் அப்போ ஒரு பெண்களை வந்து கடத்தி எடுத்துட்டு போறது அதெல்லாம் வந்து தடுக்கணும். அதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் வருஷம் என்ன சார், 1956 டௌரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார், டௌரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961. வரதட்சணை
தடை சட்டம். ஸோ வரதட்சணை தடை சட்டம் அப்படின்றது பின்னாடி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? ஸோ டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961 இந்த இயரை நீங்கள் 100% ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? 1961 ஒரு 2-3 சட்டங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான சட்டம் இதுதான். சரிங்களா? இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் விமன் ஆக்ட் 1986. சரிங்களா? பெண்களை அநாகரிகமாக சித்தரிக்கிறது. சரிங்களா? அதை தடை செய்யறது. சரிங்களா? சட்டம் எந்த வருஷம் சார்? 1986. சரிங்களா? இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் உமன் ஆக்ட் அதை தடை செய்யக்கூடிய ஒரு சட்டம் 1986. சதி ஆக்ட். சரிங்களா? சதி ஆக்ட் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு இது அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ சதி ஆக்ட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா 1829, அதாவது ராஜா ராம் மோகன் ராய்ன்ற ஒருத்தர் இருந்தாரு. இல்லை ஹிஸ்டரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவருடைய பிரதருடைய ஒய்ஃப் வந்து பிரதர் இருந்த உடனே அவங்களையும் வந்து எரிச்சிட்டாங்க அப்படின்னும் பட்சத்தில் இதுக்கு எதிராக அவர் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடி வில்லியம் பெண்டிக் அப்போ வந்து இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பார். அவருடைய இது ஹெல்ப்பை பேஸ் பண்ணி இவர் வந்து சதி ஆக்ட் 1829 கொண்டு வந்தார் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இது எந்த ரெகுலேஷனில் வருது, ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெகுலேஷன் 17, ரெகுலேஷன் 21, ரெகுலேஷன் அது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிப்பீங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கமிஷன் ஆஃப் சதி ஆக்ட் 1987. அதுக்கப்புறமா 1987 இதுக்காக ஒரு கமிஷன் ஒன்று போட்டாங்க அப்படின்றதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ சதி ஆக்ட் 1829 அதுக்கான ஒரு ஆணையம். சரிங்களா? ஆணையத்துக்கான ஒரு சட்டம் 1987 வந்துச்சு. அதுக்கப்புறமா விமன் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட். சரிங்களா? டொமஸ்டிக், ஸோ குடும்ப வன்முறை. ஸோ அதனால என்னன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பெண்களுக்கு வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்ட்டு அதை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் 2005 வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ். அப்போ அவங்க வேலை செய்யக்கூடிய ஸோ அந்த இடத்துல பாலின துன்புறுத்தல் இருக்குது, அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக 2013 கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். ஸோ இந்த நிறைய சட்டங்கள் இருக்கு. இதுல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு சில. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று 1856 பார்த்தீங்க அப்படின்னா விடோ ரீமேரேஜ் ஆக்ட் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அது யாருடைய பீரியட்ல வந்துச்சுன்னு தெரியும்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் ரெகுலராக வர்றது. ஸோ இதை தாண்டி வேற பலவிதமான சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்கள் எல்லாம் என்னென்ன இருக்கு, அதில் ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சும்மா சட்டம் மாதிரி தெரியும். இதுடைய இயர் மட்டும் இல்லாமல் இது பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில உதாரணத்தை பார்த்தீங்கன்னா ஹிந்து சசஷன் ஆக்ட் 1989. சரிங்களா? ஸோ என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஹிந்து சசஷன் ஆக்ட் 1956 ஒன்று இருக்கு. ஸோ இப்போ வந்து தன்னுடைய மகளுக்கு ஈக்குவலான சொத்து கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கல. சரிங்களா? ஈக்குவலான பங்கு கிடைக்குதானா கிடைக்கல. அப்போ இதுக்கு முன்னாடி நீங்க ஒன்று பார்க்கணும். மேரிட் உமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1874. அப்போ அப்பாவுடைய சொத்து பையனுக்கு தான், பொண்ணுக்கு இல்லை அப்படின்றத சொல்றாங்க. ஆனா கணவனுடைய சொத்து ஒய்ஃப்க்கு இருக்கு அப்படின்றது இந்த சட்டம் சொல்லுது 1874. இப்போ முதல்ல ஹிந்து சசஷன் ஆக்ட் 1956 அங்கேயும் வந்து ஃபுல்லா பெண்களுக்கு எப்படி கொடுக்கணுன்றதை பத்தி சொல்லல. மாநிலம் எது சார்னா தமிழ்நாடு தான் 1989. அப்போ தமிழ்நாடு பெண்களுக்கு சொத்துரிமை அப்படின்றத கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர்ல நிறைய கொஸ்டின்ஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பல ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு. இங்க பெரியார் எப்படி எல்லாம் போராடினார், அவருடைய போராட்டத்துடைய சக்சஷன் தான் ஹிந்து சசஷன் ஆக்ட். இதெல்லாம் இதை இன்டைரக்டா பல விதமான கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க. எந்த வருஷம் சார்? 1989. ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் பெண்களுக்கும் சம உரிமை வேணும் அப்படின்ட்டு பல விதமான ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. அதெல்லாம் காமிச்சு இந்த மாதிரி சட்டங்கள் இயர்கள்லாம் இன்டைரக்டா கேட்டிருக்காங்க நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர்ல. ஸோ நீங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்ட், அப்போ கணவன் ஒய்ஃபுக்கு தான் சொத்து போகுன்ற ஒரு சட்டம். அது எப்போ? 1874. சரிங்களா? முதல்ல ஒய்ஃப்க்கு ஈக்குவல் ப்ராப்பர்ட்டிஸ் போகணும் அப்படின்னு சொன்னது 1989. இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதுக்கான இதெல்லாம் வந்து லேட்டரா தான் வந்துச்சு அப்படின்றதான் தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாரதா ஆக்ட் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ குழந்தை திருமணம்
தடை சட்டம் அப்படின்றத சொல்றாங்க. அது எப்ப சார் அப்படின்னா 1929, 1930 அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், அப்புறம் ஹிந்து மேரேஜ் ஆக்ட். அப்போ யாருக்காவது திருமணம் ஆச்சுன்னா எதன்படி நீங்க எந்த சட்டத்தின்படி ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்ட் தான். இப்போ ஹிந்து இல்லாதவர்கள் அப்படின்னும் போது இல்ல இன்டர் கேஸ்ட் மேரேஜ் நடக்குது அந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்குன்னா அதுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 கீழே ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது கூடயே என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் ஸோ சுயமரியாதை திருமணம் அப்படின்றது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் அப்படின்ற ஒரு ஆக்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அது எந்த வருஷம் அதை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்றலாம் தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷன்ஸ்ல சொல்லுங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா அப்போ ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல எப்படி அப்படின்னா வந்து கல்யாணத்துக்கு வந்து ஒரு ஐயரை வச்சு அந்த ப்ரொசீஜர் ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கும். அந்த ரிச்சுவல்ஸ்லாம் எதுவுமே இல்லாம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக போடப்பட்டது அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் ஆக்ட் அப்படின்றது தமிழ்நாட்டில் போடப்படுது. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். அடுத்தது என்னன்னா மெட்டர்னிட்டி பெனிஃபிட். சரிங்களா? மகப்பேர் நல சட்டம் 1961. சரிங்களா? மகப்பேர் நல சட்டம் 1961. இதுக்கு முன்னாடியே நம்ம 1961 ஒன்று பார்த்தோம். என்னங்க பார்த்தோம்? ஸோ 1961 நம்ம என்ன பார்த்தோம்? டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட். சரிங்களா? டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், வரதட்சணை வாங்கக்கூடாது அதுக்கான தடை சட்டம் 1961. அதே மாதிரி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்டும் 1961. இதெல்லாம் நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு சில சட்டங்கள். இதுலேருந்து தான் நமக்கு வந்து பல விதமான கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. பக்காவா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன சார்? இந்தியன் டைவர்ஸ் ஆக்ட். அது ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னாலும் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் 1971. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரீசெண்டாக நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ 20 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா கருவை கலைக்க முடியும். எந்த சட்டத்துக்கு இல்லை சார்? இந்த சட்டத்தை 1971 படி தான். ஸோ பிரெக்னன்சி ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த கருவை கலைக்கணும் அப்படின்னா அதுக்கு 1971 மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி. ஆனா இஃப் சப்போஸ் 20 வாரத்துக்கு மேல போயிடுச்சு, அப்ப 24 வாரம் ஆயிடுச்சு, 28 வாரம் ஆயிடுச்சு அப்படின்னா கோர்ட்டுக்கு அணுகி அவங்க இதுக்கு நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டாங்க. நிறைய இஷ்யூஸ் நடக்குது. ஏன்னா குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இல்லை தாய்க்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னா இதுக்குன்னு ஒரு சில அமைப்புகள். அப்போ 30 வாரங்க அப்புறம் கூட கருவை கலைக்கலாம். அப்போ அது எப்படி கலைக்கணும், என்ன ப்ரொசீஜர், அதுக்கு கோர்ட்ல போய் எப்படி இது பண்ணணும், மெடிக்கல் டீம் வந்து ஆமா பண்ணணும் பண்ணியே ஆகணுன்ற அப்ரூவல் கொடுத்தா தான் நீங்க கருவை கலைக்கலாம். அப்ப 20 வாரத்துக்குள்ள கலைச்சிடணும் அப்படின்றதெல்லாம் சொல்ற சட்டம் எது சார் அப்படின்னா 1971 மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் 1974. இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இது டைரக்டான கொஸ்டின்ஸ் இல்லை சார். இன்டைரக்டா இதுலேருந்து ரீசெண்டா ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது சம்பந்தப்பட்டதுலேருந்து எப்படி வருது. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா எப்ப கரு வந்து கலைக்கலாம். இல்லை ஒரு சின்ன குழந்தையா இருக்குது, 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தை வந்து பிரெக்னென்ட் ஆயிடுது, யாருக்குமே தெரியல. அப்ப 20 வாரத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு தெரிய வருது அப்படின்னு பட்சத்துல அதை கலைக்கலாமா கூடாது, அதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் ரீசெண்டா ஓடிக்கிட்டே இருக்குது. சரிங்களா? இல்ல குழந்தையுடைய வளர்ச்சி சரியில்லை, லேட்டரா தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் எப்படி சார்? இந்த சட்டத்துக்கு இதெல்லாம் பெண்களுக்காக போடப்பட்ட பெண்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்காக இதுல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள். இதெல்லாம் மாற்றம் பண்ணாதான் அப்படின்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு, அது என்ன சொல்லுவாங்க, சட்டம் எப்படி மாத்தினாங்க, சட்ட திருத்தம் எப்படி மாத்தினாங்க, கரண்டோட லைட்டா அது வரும்போது அந்தந்த இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் போது அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் 1976. சரிங்களா? சம ஊதிய சட்டம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆர்டிகல் சரத்து ஒன்று பார்த்தோம். எந்த சரத்து ஞாபகம் இருக்குதுங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்தோம். சரிங்களா? ஸோ கான்ஸ்டிடியூஷனலி என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது இப்போ நம்ம ஒரு சரத்துல பார்க்கும்போது நம்ம வந்து ஈக்குவல் பே அப்படின்றது 39D அப்படின்றது ஒன்று பார்த்தீங்க. 39ல ஏல டி ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை அமல்படுத்துறதுக்காக கொண்டு வந்தது தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஊதியம் தான் தரப்படும். நீங்க அதே வேலை பார்க்குறீங்க, ரயில்வேஸ்ல வேலை பார்க்குறீங்க, டிக்கெட் கொடுக்குறீங்க, டீச்சரா இருக்கீங்க, பாடம் நடத்துறீங்க, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, செக்ரட்டரியேட்ல வேலை பார்க்குறீங்க, எங்கேயோ போலீஸ் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயா இருக்கீங்க, என்னவா இருங்க, நீங்க பார்க்குற வேலைக்கு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அரசு துறையில இருந்தீங்கன்னா ஈக்குவலான சேலரி தான் அப்படின்றது. ஸோ இன்னும் கேட்க போனா தனியார் துறையிலும் ஈக்குவலான சேலரி தான் தரணும். எம்என்சில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிதான் தராங்க. பட் சின்ன சின்ன கம்பெனிஸை இன்னும் நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. நம்ம வளர வளர அதுவும் ஈக்குவலா போயிடும். நம்ம நாடு வளர வளர நம்மளால அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எல்லா துறையிலையும் பெண்களும் ஈக்குவல் அப்படின்றது தான் சொல்றது தான் இதுடைய முக்கியத்துவம். சரிங்களா? சம ஊதிய சட்டம் 1976. சரிங்களா? அடுத்தது என்ன சார்? ஃபேமிலி கோர்ட். ஸோ ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் 1984. ஸோ குடும்ப நீதிமன்றம்
சட்டம் 1900. ஸோ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணணும், அதை அப்ளை பண்ணணும், இது பண்ணணும். எப்படி சார்? ஃபேமிலி கோர்ட். இதுக்கப்புறம் இப்போ என்ன சார்? ஸோ பெண்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வந்துருச்சு அப்படின்னும் போது ஃபேமிலி கோர்ட்லேருந்து அது கோர்ட்டா மாற்றி, அது அந்த கோர்ட்டா மாற்றி, ஸ்பெஷல் சிட்டிங்ஸ்லாம் வச்சு அது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? நம்ம இப்போதைக்கு ஆக்ட் என்னெல்லாம் சட்டங்கள் லெஜிஸ்லேட்டிவ் பண்ணி இதெல்லாம் மாத்துறாங்க அப்படின்றது. இதுல இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஆக்ட். சரிங்களா? தேசிய மகளிர் ஆணைய சட்டம் 1990. இதை பல தடவை டிஎன்பிஎஸ்சியில கேட்டிருக்காங்க. சார் இந்த சட்டம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த வருஷம் சார் அப்படின்னா 1990 அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது கீழே தான் ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க. ஸோ சென்ட்ரல்லையும் சரி நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் இருக்குது, ஸ்டேட்லையும் சரி ஸ்டேட் மாநில பெண்கள் ஆணையமும் இருக்குது. ஸோ எந்த சட்டத்தின் கீழே அப்படின்னா 1990 கீழே தான் வருது. ஆனா இப்போ நம்ம பின்னாடி பார்ப்போம், மாநிலத்துக்கு தனியாக ஒரு சட்டம் போட்டு எப்படிலாம் கொண்டு வந்தாங்கன்றது பின்னாடி பார்ப்போம். அப்புறம் ப்ரீநாட்டல் டயக்னோசிஸ் டெக்னிக் 1994 அப்படின்றத சொல்றாங்க. ஃபேமஸாக இப்போ ஒரு யூடியூபர் கூட என்ன குழந்தை இருக்குது, ஸோ வயத்தில் வந்து ஆண் குழந்தை இருக்குதா பெண் குழந்தை இருக்குதா அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. அதெல்லாம் கண்டுபிடிக்க கூடாது. ஏன் அப்படின்னா இதை ஐடென்டிஃபை பண்ணி பெண் குழந்தைகளை கொண்டுடுறாங்க அப்படின்றது, பெண் சிசு வந்து கொண்டுடுறாங்க அப்படின்றது ஒரு இது இருந்துச்சு. அதனால இது வந்து சட்டம் போட்டு எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் இந்த மாதிரி அது குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படின்றத ஸ்கேன் பண்ணும்போது சொல்லக்கூடாது. அது ஸ்கேனிங் போது அது தெரியற மாதிரியும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலோ அந்த யார் பண்ணாங்களோ அதுக்கான இன்சார்ஜ் எல்லாரையும் சஸ்பெண்ட், ஹாஸ்பிட்டலோட லைசன்ஸ் எல்லாத்தையும் பிடிங்கிடுவாங்க அப்படின்றதுலாம் சொல்றது எந்த செக்ஷன் சார்? ஸோ இதோடைய வருஷம் என்ன சார்? 1990. இப்போ இதெல்லாம் என்னன்னா என்ன சட்டம், அது பின்னாடி என்ன இருக்கு, அதோடைய முக்கியத்துவம் என்ன, அது எந்த வருஷம், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இது சம்பந்தப்பட்ட ரீசெண்டா ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதெல்லாமும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பல சட்டங்கள் போட்டுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த சட்டங்கள்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. ஸோ இதுல தான் பாத்தீங்கன்னா விடோ ரீமேரேஜ் ஆக்ட் 1856 நம்ம முன்னாடியே பார்த்தோம். சரிங்களா? விடோ ரீமேரேஜ் ஆக்ட் 1856 ஏற்கனவே கேட்டிருக்கேன் உங்களை, யாருடைய இதுல இது பண்ணப்பட்டது அப்படின்றதுலாம் கேட்டிருக்காங்க. அதான் ஹிஸ்டரி கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தேவதாசி அபாலிஷ்மெண்ட் ஆக்ட் 1940 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பப்போ கேள்விகளா கேட்கக்கூடிய ஒரு இதுதான். சரிங்களா? தேவதாசி ஒழிப்பு சட்டம் 1947 சார். ஓபிஆர் அப்போ தமிழ்நாடுடைய தலைவராக இருந்தார், ஹெட்டா இருந்தார், பிரீமியரோ சீஃப் மினிஸ்டரோ 1947 அந்த சமயத்தில் தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கு, தேவதாசி முறை அப்படின்றது. ஸோ ஒரு பெண்ணை வந்து கோவிலுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ கோவிலில் முன்ன வந்து அந்த பாக்கி ஹெல்பிங் ஒர்க் பண்ணாங்க, அப்புறம் தவறாக அவங்களை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றலாம், டான்ஸ் ஆடுறதுக்கு அதுக்கு இதுக்கு வச்சுட்டாங்க, தவறாக யூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் இதில் ஓடிச்சு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? அதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்துருவீங்க. இப்போ தேவதாசி ஒழிப்பு சட்டம் சார், மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் இதுக்கு ரொம்ப பாடுபட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்றவங்க. ஸோ முத்துலட்சுமி ரெட்டின்றவங்க தான் தமிழ்நாட்டிலேருந்து சட்டசபைக்கு மேலவைக்கு போனவங்க. ஸோ சட்டசபைக்கு மட்டும் போனது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எலெக்டட் கிடையாது, அவங்க வந்து ரெப்ரசன்டேட்டட் தான். சரிங்களா? எலெக்ட் பண்ணல. அவங்கள எலெக்ட் பண்ணது யாரு அப்படின்னா ருக்மணி அப்படின்றவங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் நீங்க ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க பெண்களை பத்தி. இப்போ அவங்களுடைய இதுபடி 1929-30 இப்படி ஒரு பில்ல ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த பில் அப்போ பாஸ் ஆயிருக்காது. அந்த பில் எப்போ சார் பாஸ் ஆயிருக்கும்? 1947. யார் சார் அப்போ ஹெட்னு பார்த்தீங்கன்னா ஓபிஆர் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கேள்விகளாக கேட்பாங்க. 1947 தேவதாசி அபாலிஷ்மெண்ட் ஆக்ட். சரிங்களா? 1947 ஓபிஆர் அப்போ ஹெட்டாக இருந்தார். முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரை பற்றி தெரிஞ்சுக்கணும், மூலூர் ராமாமிர்தம் அம்மையாரை பற்றிலாம் நீங்கள் அதில் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? சைல்டு மேரேஜ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1978. சரிங்களா? 1978 அப்போ ஏஜ் கன்சென்ட் எல்லாம் ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க. ஸோ 10 வயசு 12 வயசு இருந்துச்சு, அப்புறம் 12 14 ஆச்சு, 13 ஆச்சு, 18 எப்போ வந்துச்சு அப்படின்னு ஒன்னொன்னா இருக்கும்போது, ஸோ இது 1978 கொண்டு வந்தாங்க. 2006 என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 18, ஆண்களுக்கு 21. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு தேவை. சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரைன் ஆக்ட் 2006 இதை தான் அப்பப்போ கேட்பாங்க. இதன்படி தான் இப்போ இருக்குது. 18 years ஃபார் விமன், 21 years ஃபார் மென். இதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி 21 பெண்ணுக்கு கொண்டு வரணும், 24 ஆணுக்கு கொண்டு வரணும், எல்லாம் அமல் படத்தில். பட் இது ஒரு பக்காவான ஏஜ் 18 and 21 அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இதுதான். ஸோ 18 வயசுக்கு கீழே யாருக்கும் கல்யாணம் ஆகக்கூடாது, கல்யாணம் ஆச்சுன்னா அது தண்டனைக்குரியது அப்படின்றது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா பாலியல் தொழில் தடை சட்டம். ஸோ ப்ராஹிபிஷன் ஆஃப் ப்ராஸ்டிடியூஷன் ஆக்ட் 1956 அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு நிறைய கேட்க மாட்டாங்க, இது அப்பப்போ கேட்பாங்க சார்.
ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு அகெயின்ஸ்ட் செக்ஷுவல் வயலன்ஸ் ஆக்ட் 2012. ரொம்ப 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 முக்கியமான ஒரு சட்டம். சரிங்களா? ஸோ பாலியல் வன்முறை எதிராக குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் 2012. இந்த வருஷம் அப்பப்போ கேட்பாங்க. போக்சோ ஆக்ட்ன்றது யாராவது ஒருத்தவங்க போக்சோ ஆக்ட்ல அரெஸ்ட் பண்ணாங்கன்னா நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்ஷான ஒரு சட்டம். ஹார்ஷ் இல்லை, கரெக்டான ஒரு சட்டம். சரிங்களா? ஏன்னா குழந்தைகளுக்கு அகேன்ஸ்டா செக்ஷுவல் வயலன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு எதிராக இதாக இருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் ஜூவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட், அது 2002 வந்தது, அதை அமெண்ட் பண்ணது. சைல்டு கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கூடயே இதுக்கெல்லாம் போட்ட ஒரு குழு அப்படின்றத பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சந்துரு கமிட்டி அப்படின்னு ஒன்று போட்டாங்க. இந்த ஜுவனலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பேசுறதுக்கு. சரிங்களா? அவங்களுக்கு என்ன ஏது அப்படின்லாம் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் உமன். சரிங்களா? நேஷனல் கமிஷன் ஃபார் உமன். ஸோ அதுக்கான சட்டம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 1990. எங்க சார்? பாராளுமன்றத்தில். சரிங்களா? நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் எங்க சார்? ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 1990. சரிங்களா? எங்க பார்த்தோம்? நேஷனல் கமிஷன் ஃபார் விமென் 1990 வந்துருச்சது. ஸோ முன்னாடி நம்ம பார்த்தோம், இங்கேயும் இருக்குது. தாண்டி போயிட்டோமா? நேஷனல் கமிஷன் ஃபார் விமென். சரிங்களா? ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் விமென் 1990 நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஒரு நிமிஷம் எங்கே போயிட போகுது? நான் அப்பயே உங்களுக்கு சொல்லிட்டு தான் வந்தேன். 16 ஈக்குவல் ரிமிஷன் ஃபேமிலி ஒரு பாருங்க. ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் 1990. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு. சரிங்களா? தேசிய மகளிர் ஆணைய சட்டம் 1990. இதன்படி மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்றத பார்த்தீங்கன்னா 92 அதுக்கான ஒரு ஆணையத்தை உருவாக்குச்சு. 1992 எப்போ சார் அந்த ஆணையம் வந்துச்சு அப்படின்னா 1992 எங்க? மத்தியில். ஸோ சென்டர்ல. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1990 சட்டம் 92 வந்துருச்சு. ஒரு சேர்பர்சன் இருக்கிறாங்க. அந்த சேர்பர்சன் பெண்ணாக தான் இருக்கணும். சரிங்களா? விமென் தான் இருக்கணும். அந்த ஒரு தலைவர் வந்து பெண்ணாக தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் யாரு சார் அப்படின்னா ஜெயந்தி பட்நாயக் அப்படின்றவங்க தான் ஃபர்ஸ்ட் விமென் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ யாரு சார் இருக்காங்க அப்படின்னா விஜயா கிஷோர், சரிங்களா, ரத்கர் அப்படின்றவங்க தான் அக்டோபர் 2024 இப்போ வரைக்கும் இருக்கிறது. யாரு அப்படின்னா விஜயா கிஷோர் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நேஷனல் உமன் கமிஷன் ஃபார் உமன். ஸோ அவங்களுடைய வேலை என்ன சார் இருக்கும்? பெண்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் பார்த்து பண்ணுறது தான் அவங்களுக்கு. ஸோ பெண்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா அதையெல்லாம் சரி செய்யறது யாருடைய வேலை அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் விமனுடைய வேலையாக தான் இருக்கும். ஸோ சட்டத்தில், ஸோ கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய சட்டம்லாம் இன்றைய காலத்துக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா, அப்போ அதில் ஏதாவது ஒரு சரி செய்யணுமா இல்லையா அப்படின்றத சொல்றது யாருன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அப்படின்றது தான் சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் இருக்குது. ஸோ நேஷனல் கமிஷன் ஆஃப் உமன் அதை தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் பார்த்தோம். இப்போ அதை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன் எப்போ சார் உருவாக்குனாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா 93. சரிங்களா? ஸோ 93 உருவாக்கிட்டாங்க. அப்போ அது எப்படி நம்ம வந்து தமிழ்நாடுக்கு ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அதிகாரம் இதுக்கு வரல. ஸோ அதுக்கான ஒரு ஆக்ட் போட்டாங்க. அது எப்போ சார்னா 2008. ஸோ மத்திய அரசாங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா 1990 போட்டிருப்பாங்க. சரிங்களா? 1990s போட்டிருப்பாங்க. அதன்படி 92 ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஸ்டேட்ல பார்த்தீங்க அப்படின்னா 93. இதுக்காக ஒரு சட்டம் ஏத்துனது எப்போ சார் அப்படின்னா 2008. அதே மாதிரி நம்ம சைல்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2007 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஒரு சட்டம் போட்டு அப்படின்ட்டுலாம் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சேர்பர்சன், அதில் விமன் 9 மெம்பர்ஸ் இருப்பாங்க, உறுப்பினர்கள் 9 பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இருக்கிறது யாரு சார் அப்படின்னா ஏஎஸ் குமாரி அப்படின்றவங்க தான் இப்போ இருக்கிறாங்க. ஜூன் 2022 இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதான் ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன். ஸோ அங்கே வந்து பாராளுமன்றத்தில் என்னெல்லாம் வேணும் அப்படின்றது, அரசியலமைப்பில் என்னெல்லாம் மாற்றங்கள் வேணும், இங்கே இருக்கிறவங்க என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்மளுடைய சட்டசபையில் என்னெல்லாம் சட்டங்கள் ஏற்றணும் பெண்களுடைய பாதுகாப்புக்கு, எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கோர்ட் மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது எப்படி விசாரிக்கிறது, அவங்களுக்கு என்ன இது சொல்றது, அதுமாதிரி சிபாரிசுகள் நிறைய பண்றாங்க. இவங்களும் பெண்களுடைய பாதுகாப்புக்காக இந்த கமிஷன் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சின்ஸ் 1993 சட்டப்பூர்வமான அங்கீகாரம் எப்போ கிடைச்சு சார்னா 2008. ஒரு சேர்பர்சன் 9 மெம்பர், கரண்ட் வந்து ஏஎஸ் குமாரி அப்படின்றவங்க இதுல இருக்கிறாங்க. இதே மாதிரி கமிட்டிஸ் எல்லாம் என்ன சார் போட்டாங்க?
ஸோ கமிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயா ஜெட்லி கமிட்டி அப்படின்றது ஒன்று போட்டாங்க 2020 ரீசெண்டாக. சரிங்களா? ஜெயா ஜெட்லி அவங்களோட தலைமையில் கமிட்டி ஒன்று போட்டாங்க. என்ன சார்னா திருமண வயசு எப்படி இருக்கணும், சரிங்களா? குழந்தைகளுடைய சுகாதாரம் எப்படி இருக்கு, பெண்களுடைய படிப்பு எப்படி இருக்கு, பெண்கள் சம்பந்தப்பட்டது, சரிங்களா? ஃபுல்லாக விமென்ஸ் தான். ஸோ ஜெயா ஜெட்லி கமிட்டி 2020 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வர்மா கமிட்டி அப்படின்ட்டு ஒரு கமிட்டி. வர்மா கமிட்டி அண்ட் உஷா மெஹரா கமிட்டி, இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 2012, 13 வாக்குல பார்த்தீங்க அப்படின்னா, டெல்லியில ஒரு ரேப் இன்சிடென்ட், சரிங்களா? நிர்பயா ரேப் கேஸ் அப்படின்னு ஒண்ணு நடந்திருக்கும். அது சம்பந்தப்பட்டதுல கேஸ். ஸோ பெண்களுக்கான பாதுகாப்பு, செக்ஷுவல் ஹராஸ்மென்ட்லேருந்து எப்படி இது பண்ணலாம், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அதுக்காக 2 கமிட்டி போட்டாங்க. வர்மா கமிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா உஷா மெஹ்ரா கமிட்டி. இது 2 கமிட்டியும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் என்னன்னா, டெல்லியில பெண்களுடைய பாதுகாப்பு, பெண்களுடைய ஓவரால் எம்பவர்மென்ட் அது இது இதுக்கெல்லாம் வந்து வர்மா கமிட்டி அண்ட் உஷா மெஹ்ரா கமிட்டி. நிர்பயா கேஸ் அதன் தொடர்ச்சியில இருந்து வந்தது. விஷாகா கைட்லைன்ஸ் அப்படின்ட்டு 1997 சுப்ரீம் கோர்ட், சரிங்களா? சரிங்களா? சுப்ரீம் கோர்ட், டெல்லியில இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டு அவங்க ஒரு கைட்லைன்ஸ் குடுக்குறாங்க, சரிங்களா? இப்போ ராஜஸ்தான் ஸ்டேட் வெர்சஸ் விஷாகா அப்படின்றதுக்கு அவங்க ஒரு கைட்லைன்ஸ் குடுக்குறாங்க. இந்த செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் இந்த மாதிரி கேஸஸ் எப்படி பண்ணணும், எப்படி அணுகணும், ஆஃபீஸ்ல என்னெல்லாம் ப்ரொடெக்ஷன் இருக்கணும், ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ், ஷீ பாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த பாக்ஸ் வச்சிருக்கணும். இது அது என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுலாம் டோட்டலா விஷாகா கைட்லைன்ஸ். சுப்ரீம் கோர்ட் நம்ம கவர்மெண்ட் எப்படி பண்ணணும், தனியார் கம்பெனி எப்படி பண்ணணும், எப்படி பெண்களை பாதுகாக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு இது வந்து விஷாகா கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு முக்கியமானது அப்பப்போ கேட்கறது. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஹேமா கமிட்டி அப்படின்னு ஒன்று, இப்போ மலையாள திரையுலகம் இருக்குது. ஸோ கேரளாவுடைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு முக்கியமான ஒன்று போயிட்டு இருந்துச்சு. என்ன சார் அப்படின்னா, ஒரு நடிகையை வந்து ஹராஸ்மென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அது தொடர்ச்சியாக ஒரு கமிட்டி, ஒரு குழு அமைச்சு ஹேமா கமிட்டி வச்சு மலையாள இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மலையாளத்தில் வந்து ரொம்ப பெண்களுக்கு சாதகமாக இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பெருசாக ஒரு ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றியெல்லாம் படிச்சிங்கன்னா ஹேமா கமிட்டி. ஸோ இதெல்லாம் பெண்களுக்கான ஒரு சில கமிட்டிஸ், ரீசெண்டாக இருந்த ஒரு சில கமிட்டிஸை நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி பாக்கி என்ன சார் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா 304B டவுரி டெத், சரிங்களா? செக்ஷன் 498, சரிங்களா? ஹஸ்பண்டோ இல்லை ஹஸ்பண்டுடைய ஃபேமிலி சார்ந்தவங்க ஒய்ஃபை வந்து குரூவல்ட்டியாக இது பண்ணுறாங்க. அப்போ இந்த செக்ஷன் 304, 498 மீன்லாம் கேட்பாங்க. ஐபிசி கீழே வந்துச்சு. இப்போ ஐபிசியே இல்லை, ஐபிசிக்கு பதிலாக புதுசாக கொண்டு வந்துட்டாங்க, மாற்றங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. பட் முன்னெல்லாம் கேட்ட கொஸ்டின் இது, அதனால நான் இதை உங்களுக்கு போட்டிருக்கேன். 304B 498A இது எதை பற்றி சார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 304B டவுரி டெத். அப்போ ஒரு ஒரு திருமணமான ஒரு பெண்ணு 7 வருஷத்துக்குள்ள 7 இயர்ஸ்க்குள்ள இறந்துட்டாங்க அப்படின்னா, நியூலி மேரிட் 1 இயர் 6 மந்த்ஸ் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்குள்ள 7 இயர்ஸ்க்குள்ள இறந்துட்டாங்க அப்படின்னா, அந்த கேஸ் யார் சார் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா, டெப்யூட்டி கலெக்டர் ரேங்க்ல இருக்கிறவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கையில் போயிடும். அப்போ அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் போலீஸ் இல்லாமல் டெப்யூட்டி கலெக்டருடைய, அப்போ நினச்சி பாருங்க, ஒரு டெப்யூட்டி கலெக்டர் டவுரி டெத் அப்படின்ட்டு சந்தேகப்படுவாங்க. அதுக்கான செக்ஷன் என்ன சார்? 304B ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? 498A அப்படின்றது என்னன்னா, திருமணமான ஒரு பெண்ணை வந்து திருமணத்தில் அந்த ஹஸ்பண்ட் வீட்டில் யாராவது ஒருத்தங்க, அதில் வந்து மாமியாராக இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்டுடைய தம்பியாக இருக்கலாம், சிஸ்டர்ஸாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், யாராவது ஒருத்தங்க அவங்கள க்ரூவல் பண்ணுறாங்க அப்படின்னா 498A அதான் செக்ஷன், சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த செக்ஷன் 113B அந்த டவுரி டெத் ஆயிடுச்சு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து இப்போ எல்லா சட்டத்தையும் மாற்றிட்டாங்க, ஐபிசியும் மாற்றிட்டாங்க, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டையும் மாற்றிட்டாங்க. இதெல்லாம் முன்ன இருந்த சட்டங்கள், சரிங்களா? இதை யார் இது பண்ணுவாங்கன்னா, டெப்யூட்டி கலெக்டர் ரேங்க்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து அதை வந்து விசாரணை பண்ணுவாங்க. அவ்வளோ முக்கியமான கேசஸாக இதை வச்சுருந்தாங்க, சரிங்களா? அப்புறம் 360, 326A, 326B ஆசிட் அட்டாக். இதெல்லாம் நிறைய நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அதுக்கான செக்ஷன்ஸ் நான் சொல்கிறேன். 326A, 326B ஆசிட் அட்டாக், இல்லை ஆசிடை வச்சு அட்டாக் பண்ண போகிறேன் பயமுத்துறாங்க, இல்லை கையில் ஆசிட் வச்சு நான் பூத்திருவேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது வெறும் தண்ணியாக கூட இருக்கலாம். ஆனால் அட்டெம்ப்ட் டு ஆசிட் அட்டாக் அப்படிலாம் செக்ஷன் 326AB, சரிங்களா? 354A செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், சரிங்களா? 354B இப்போ பப்ளிக் பிளேஸில் இன்டீசெண்டாக பெண்கள் கிட்ட பிஹேவ் பண்ணுறது. 354C பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து படம் பிடிக்கிறது, அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள வந்து படம் பிடிக்கிறது, சரிங்களா? அப்புறம் 354D ஸ்டாக்கிங், அவங்க பின்னாடியே போகிறது, அவங்கள தொந்தரவு பண்ணுறாமே பண்ணுறது. இதெல்லாம் செக்ஷன்ஸ், இதெல்லாம் நிறைய செக்ஷன்ஸை முன்னாடி கேட்டிருக்காங்க. அதனால் இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கேட்பாங்களா, இல்லை இந்த ஐபிசி இதெல்லாம் கிரிமினல் ப்ரொசீஜர் எல்லாத்தையும் தூக்கிட்டு வேறு மாற்றிட்டாங்க, அதில் இதே நம்பராக இருக்கா, அதெல்லாம் நமக்கு தெரியல. முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் இதெல்லாம் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதனால் நான் இதெல்லாம் உங்களுக்கு நான் வச்சுருக்கேன், சரிங்களா? இதெல்லாம் சரி செய்யறதுக்கு என்ன சார் பண்ணோம் அப்படின்னா,
சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய திட்டங்கள் ஸ்கீம்ஸ் எல்லாம் பெண்களுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு. ஒரு முக்கியமான ஸ்கீம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரீசெண்டான ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸை பார்த்துருவோம். சரிங்களா? என்ன சார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ. இப்போ பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும், இல்லை அவங்கள பாதுகாத்து வச்சுக்கணும், அவங்கள படிக்க வைக்கணும். எங்கே சார் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஹரியானாவில். ஏன் சார் அப்படின்னா பாலின விகிதம் செக்ஸ் ரேஷியோ ஹரியானாவில் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, 22 ஜனவரி 2015 அன்னைக்கு பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்படின்ட்டு ஹரியானாவில் இருக்கக்கூடிய பானிபட் ரீஜனில் ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டிலையும் அதை தொடர்ச்சியாக ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டில் 2 முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்ஸில் ஆரம்பிச்சாங்க. என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வராங்க சார். சரிங்களா? ஒன் ஸ்டாப் சென்டர். ஸோ ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 2015 ஒன் ஸ்டாப் சென்டர்னா பெண்களுக்கு எதிரான எந்த ஒரு பிரச்சனையும் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வரணும். அது சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும். அது ஆசிட் அட்டாக்காக இருக்கலாம், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கலாம், ஒர்க் பிளேசஸில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை கடத்தலாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் அவங்கள மீட்டு அவங்கள கொண்டு வந்து ஒரு இடத்துல பாதுகாப்பு வச்சு அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு மென்டல் அந்த இதுலேருந்து அவங்களை நார்மலாக்கி அதுக்கப்புறம் அவங்களுக்கு கேசஸை ஹேண்டில் பண்ணி அவங்களை எப்படி அந்த கேசஸ் கொண்டு போகணும் எல்லாத்துலேயுமே ஒரே இடத்துலேருந்தே இருந்து பண்ணக்கூடிய ஒரு திட்டம் தான் ஒன் ஸ்டாப் சென்டர். ஸோ 2015 ஸ்டார்ட் பண்ண ஒரு சென்டர். பல விதமான ஸ்கீம்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்னாக்கி கொண்டு வந்தோம். இது மட்டும் இல்லாமல் உஜாவாலா இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். சரிங்களா? உஜாவாலா அப்படின்றது இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அதெல்லாம் தான் உங்களை பாதுகாக்கிறது தான் உஜாவாலா. உஜாலான்றது எல்இடி சம்மந்தம் இல்லாத சும்மா நான் போட்டிருக்கேன். உஜ்வல்லா அப்படின்றது எல்பிஜி. அப்போது மரத்தை வெட்டி இல்லை மாட்டுச்சாணத்தில் அதெல்லாம் வந்து சமையல் பண்ணாமல் எல்பிஜி சிலிண்டரில் வச்சு ஸோ உமன் எம்பவர்மெண்ட்டில் வருது. சரிங்களா? நாரி புரஸ்கார் அப்படின்ட்டு. ஸோ பெண்களுக்காக நிறைய புரஸ்கார்னா அவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அது நாரி புரஸ்கார். அதில் வந்து கண்ணகி அவார்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இந்த இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி அவார்டு வந்து கண்ணகி அவார்டு அப்படின்ட்டு. பணம் ஃபினான்ஷியலி அவங்கள பெட்டர் பண்ணோம் அப்படின்ட்டு மஹிலா ஹி ஹாத் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் 2016 கொண்டு வந்தாங்க. மஹிலா ஹி ஹாத் அப்படின்ற ஒரு ஸ்கீம். சரிங்களா? ஜனனி சுரக்ஷா யோஜனா. சரிங்களா? ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனா. அப்புறம் ஸ்டெப்பு அவங்களுக்கு ட்ரைனிங்கு எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் பலவிதமான சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதை நீங்கள் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடிக்கடி கேட்குறது இது ரெண்டும் அடிக்கடி கேட்குறாங்க. பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அதையும் கேட்பாங்க. ஒன் ஸ்டாப் சென்டர் கேட்பாங்க. சரிங்களா? அடிக்கடி இதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு சில ஸ்கீம்ஸ் தான். சரிங்களா? ஜனனி சுரக்ஷா, ஜனனி சிசு சுரக்ஷா இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ரீசெண்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சார், கலைஞர் உமன்ஸ் ரைட் இல்லை கலைஞர் பெண்கள் உரிமை திட்டம் அப்படின்றது செப்டம்பர் 15, 2023 சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலினால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. எதுக்கு சார்? ஃபினான்ஷியல் சப்போர்ட். சரிங்களா? ஸோ நிதி உதவி யாருக்கு? பெண்களுக்கு. சரிங்களா? இது உதவி கிடையாது, இது அவங்களுடைய உரிமை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எதுக்காக? பெண்களை வந்து மேலே எம்பவர்மெண்ட் பண்ணி மேலே கொண்டு வரதுக்கு. அதுக்கு ஏஜ் லிமிட் வச்சிருக்காங்க சார். என்ன சார் ஏஜ் லிமிட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 வயசு ஆயிருக்கணும் அந்த பெண்ணுக்கு. சரிங்களா? 18 இல்லை 21 வயசு ஆயிருக்கணும். இங்கே 18ன்னு கொடுக்கலாம். அங்கதான் இது. ஸோ இல்லை இன்னொன்று என்ன கொடுக்கலாம்னா 2002. ஸோ செப்டம்பர் 5, 2002க்கு முன்னாடி அவங்க பிறந்திருக்கணும். இல்லை இதுதான் கிரைட்டீரியா. 21 வயசு. ஸோ ஏன்னா இங்கே 21 அப்படின்ட்டு பதில் 18 கொடுத்தாங்கன்னா நீங்கள் டக்குன்னு ஏமாந்துடக்கூடாது. சரிங்களா? 21 இயர்ஸ். அவங்க குடும்ப தலைவியாக இருக்கணும். ரேஷன் கார்டில் அவங்க குடும்ப தலைவியாக இருக்கணும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த ரேஷன் கார்டில் அவங்களுடைய பெயர் இருக்கணும். அவங்களுக்கு 21 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு 1000 ரூபாய் தராங்க. அதுதான் இந்த கலைஞர், அதாவது கலைஞர் பெண்களின் உரிமை திட்டம் அப்படின்றது சொல்றாங்க. சரிங்களா? விடியல் பயணம் திட்டம். அதுல இன்னொரு கிரைட்டீரியா கூட இருக்கு. அது நம்ம இதுல வந்துருச்சு. சரிங்களா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுடைய வருஷாந்திர வருமானம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 2.5 லட்சத்துக்கு மேலே போகக்கூடாது. அவங்க கிட்ட லேண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது 5 ஏக்கருக்கோ இல்லை 10 ஏக்கருக்கு மேலே லேண்டு இருக்கக்கூடாது. அது நஞ்சை புஞ்சை அப்படின்னு சொல்கிறாங்க. வெட்லேண்டாக இருந்தால் 5 ஏக்கரு, புஞ்சையாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 10 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3600 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த 3 கிரைட்டீரியாவும் வந்துருச்சு அப்படின்னா அந்த குடும்பத்துக்கெல்லாம் மாதம் மாதம் 1000 ரூபாய் வருது. சரிங்களா?
அடுத்தது என்ன சார் அப்படின்னா, விடியல் பயணம் திட்டம். இந்த விடியல் பயணம் திட்டம் எப்ப சார் ஆரம்பிச்சாங்க? மே 2021 சரிங்களா? நம்ம கவர்மெண்ட் புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உடனே போட்ட ஒரு ஒரு 2, 3 சைன்ல இது ஒரு சைன் சரிங்களா? விடியல் பயணம் திட்டம். என்ன சார்? பெண்கள்லாம் பஸ்ஸுல ஒரு சில பஸ்ஸுல இலவசமா பயணம் செய்யலாம் அப்படின்றதுக்கான ஒரு திட்டம். சரிங்களா? இதே 2, 3 ஃபேஸ்ல ஃப்ரேம் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஒரு சில இடத்துல மட்டும் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? சென்னையிலாம் கொண்டு வந்தாங்க. ஸோ பெண்கள் வந்து இலவசமா பஸ்ஸுல பயணிக்கலாம் அப்படின்றது தான் இதோடைய முக்கியமான நோக்கம். சரிங்களா? மார்ச் 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 55,00,000 பெண்கள் இதனால பயன்பட்டுருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. கிட்டத்தட்ட 570 வாட்டி பஸ்ஸுல பயணிச்சிருக்காங்க பெண்கள் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ மாசம் பெண்கள் இதனால எவ்வளவு சேமிக்கிறாங்கன்னா, ரூ. 888 சேமிக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கேள்வியா கேட்க முடியும். ஸோ 2வது ஃபேஸ், 3வது ஃபேஸ்னு கடைசியா இப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீலகிரி, பழனி இந்த மாதிரியான மலை பிரதேசத்திலயும் வந்து பழங்குடி மக்களுக்கும் வந்து இந்த பஸ் இலவசமான பயணிக்கிறதுக்கான ஒரு திட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அத எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போறாங்க. சரிங்களா? எக்ஸ்டெண்டட் விடியல் பயணம் திட்டம் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ விடியல் பயணம் திட்டம். இதுல மேக்ஸிமம் டேட்ட ஏன்னா பெருசா ஒண்ணும் இல்ல. டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சா இந்த 888 ஸோ பெண்கள் வந்து இவ்வளவு ரூபாய் மிச்சம் பண்றாங்க மாசம். சரிங்களா? அப்புறம் என்ன சார் அப்படின்னா, தோழி வொர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. சரிங்களா? என்ன சார் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஜனவரி 4, 2024 அப்போ கொண்டு வராங்க. ஸோ என்னன்னா, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டீஸ் ஃபார் விமன் அதுதான் இங்க. சரிங்களா? சேஃப் இப்போ ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு ஒரு பெண் போய் படிக்கிறதுக்கோ, வேலைக்கோ போறாங்க அப்படின்னா, ஜெனரலி வந்து வேலை செய்றதுக்கு தான் இது. சரிங்களா? வேலை செய்றவங்க போறாங்க அப்படின்னா, அவங்க தங்கறதுக்கும் அதுக்கெல்லாம் ஒரு வசதியா இருக்கிறதுக்காக ஹாஸ்டல்ஸ் ஒரு 10 பிளேஸஸ் தமிழ்நாடுல ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த வைஃபை கனெக்ஷன், வாஷிங் மிஷின் அது இதெல்லாம். ஆனா அவங்க குடும்ப ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து அங்க தங்க முடியாது. அவங்க மட்டும் தான் விமன் மட்டும் தான் போய் தங்க முடியும் அப்படின்றது தோழி வொர்க்கிங் வுமன்ஸ் ஹாஸ்டல். ஸோ வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல் தான் இந்த ஃபெசிலிட்டிஸ். சரிங்களா? புதுமை பெண் திட்டம். சரிங்களா? புதுமை பெண் திட்டம். ஸோ புதுமை பெண் திட்டம் என்ன சார் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல சரிங்களா? 5வதுலேருந்து 12வது இல்ல 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிச்சுட்டு, உயர்கல்வி ஸோ ஒரு டிகிரியோ, டிப்ளோமாவோ, ஐடிஐயோ ஏதோ படிக்க போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மாசம் ரூ. 1000 குடுக்குறாங்க. ரூ. 1000 ஒரு மாசத்துக்கு தராங்க. அதுதான் புதுமை பெண் திட்டம் அப்படின்றத சொல்றாங்க. ரூ. 1000 உதவித்தொகை தராங்க. சரிங்களா? யார் யாரெல்லாம் அரசு பள்ளியில 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிச்சாங்களோ, அவங்க ஹையர் எஜுகேஷனுக்காக கொண்டு வரப்பட்டது தான். இது எப்ப சார் ஆரம்பிச்சாங்க? செப்டம்பர் 5, 2022 அப்படின்றது. இந்த திட்டத்த நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். சரிங்களா? இத தாண்டி நெறைய ஸ்கீம்ஸ் இருக்கு சார். சரிங்களா? பெண்கள் பாதுகாப்புக்கு நம்ம என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்குன்னா, நெறைய ஸ்கீம்ஸ் இருக்கு சார். அதுல முக்கியமா என்ன அப்படின்னா, 1992ல தொட்டில் குழந்தை திட்டம் சேலத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? அத அப்பப்போ கேட்பாங்க. அது வந்து பெண் குழந்தைகள வந்து பெண் குழந்தைகள் அதாவது குழந்தைகள் சிசுகள் பொறந்த உடனே அந்த குழந்தைய வந்து கொன்னுடுறாங்க அப்படின்றதுக்காக, நீங்க வளர்க்கலன்னா பரவால்ல, தொட்டில்ல கொண்டு வந்து போட்டுக்கோங்க. அரசு பார்த்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் தொட்டில் குழந்தை திட்டம். அது அப்பப்ப கேட்கறது தான். அத தாண்டி இந்த தர்மாம்பாள் விடோ மேரேஜ் சரிங்களா? ஈவிஆர் மணியம்மை புவர் விடோ சைல்டு, அன்னை தெரசா ஆர்ஃபனேஜ், முத்துலட்சுமி ரெட்டி, சத்யவாணி ஃப்ரீ அம்மையார் சரிங்களா? ஃப்ரீ டெய்லரிங் மிஷின், சிவகாமி அம்மையார் கேர்ள் சைல்ட் புரொடெக்ஷன் ஸ்கீம். இப்ப சீஃப் மினிஸ்டர்ஸ் கேர்ள் சைல்ட் புரொடெக்ஷன் ஸ்கீம்ன்ட்டு மாறிடுச்சு அது. சரிங்களா? ஸோ இந்த மாரி பலவிதமான ஸ்கீம்ஸ் இருந்துச்சு. இதில தான் பார்த்தீங்கன்னா, அ இன்னொரு ஸ்கீம் இருந்துச்சு. அதுதான் வந்து புதுமை பெண் திட்டம் அப்படின்றத மாத்திருப்பாங்க. ஸோ இதில நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, தர்மாம்பாள் ஸோ எல்லாருக்குமே என்ன தராங்க அப்படின்னா, கொஞ்சம் பணம் தராங்க. 50,000மோ, 25,000மோ, 30,000மோ ஒரு பணம் தராங்க. அது கல்யாணத்துக்கு வந்து ஒரு 8 கிராம் கோல்டு தராங்க. சரிங்களா? தாலிக்கு தங்கம் அப்படின்றத சொல்றாங்க. தர்மாம்பாள் விடோ மேரேஜ் அப்படின்னும்போது, ஸோ விடோஸ்க்காக ஒரு பட்டது. அவங்களுக்கு வருமானம் இவ்வளோ இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. வயசு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 40க்குள்ள இருக்கணும். அவங்களுக்கு தான் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். சரிங்களா? இதே ஈவிஆர் மணியம்மை புவர் விடோ சைல்ட்னா, அ விதவைகளுடைய ஏழை விதவைகளுடைய பெண் குழந்தைகளுக்காக எல்லாமே பெண் குழந்தைகளுக்கு மட்டும் தான். ஸோ அதுக்கு அந்த குழந்தைக்கு என்ன சார் இருக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட்டா இருக்கணும். ரூ. 72,000
அப்படின்றது அவங்களுடைய இன்கம் ஆண்டுதோறும் உள்ள இன்கமாக இருக்கணும். அன்னை தெரசா ஆர்ஃபனேஜ், அப்போ அந்த அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்க ஆர்ஃபனேஜில் வளருது. அப்போ அவங்களுக்கு என்ன சார் அப்படின்னா வருமானமே கிடையாது, ஆனால் வயசு மட்டும் 18க்கு மேலே இருக்கணும். முத்துலட்சுமி ரெட்டி இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க வந்து வேற வேற கேஸ்டில் இருக்கணும். ஒன்று எஸ்சி எஸ்டியாக இருக்கலாம், இல்லை பிராமணர்கள், அப்புறம் பிசி எம்பிசி இந்த கேஸ்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம். இப்போ இந்த கேஸ்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கேஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தே ஆகணும். அப்போ தான் இந்த முத்துலட்சுமி ரெட்டி இன்டர் கேஸ்ட் மேரேஜ்லேருந்து வரும். அப்புறம் டெய்லரிங்காக ஸோ இன்கம் வந்து 72,000 கீழே இருந்துச்சுன்னா ட்ரைனிங் கொடுத்து இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுத்து மெஷினையும் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன், சீஃப் மினிஸ்டர்ஸ் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன், இந்த மாதிரிலாம் நிறைய கேர்ள் சைல்டுக்கு இருக்குது. இந்த டாப்பிக்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் ரெகுலராக கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க, முன்னாடியே படிச்சிருப்பீங்க. ஏன்னா இதெல்லாம் முக்கியமான ஸ்கீம்ஸ் தான். சரிங்களா? ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்ததுக்கு போவோம். சரிங்களா? இப்போ அடுத்ததுல என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ வரைக்கும் நம்ம வந்து உமனுடைய எம்பவர்மெண்ட்டை பார்த்தோம். சோஷியல் இன்ஜஸ்டிஸ், ஸோ பெண்களுக்கு எதிராக என்னெல்லாம் கொடுமைகள் நடக்குது, சரிங்களா, எதிரான சமூக அநீதிகள் என்னெல்லாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சார் பிறக்கவே இல்லை சார், பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்போ என்ன பண்ணாங்க, டெவலப்மெண்ட் வந்த உடனே வயிற்றுல ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பார்த்துட்டு பெண் குழந்தையா இருந்தால் கொன்னுடுறாங்க. ஸோ வயத்தில் இருக்கும்போதே ஊம்பில் இருக்கும்போதே அதையை கொன்னுடுறாங்க அப்படின்றது ஒன்று சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு தான் 1994 ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. வயத்தில் என்ன பிள்ளைன்றதை கண்டுபிடிக்கக்கூடாது, ப்ரீ நேட்டல் டயக்னோசிஸ் ஆக்ட் அப்படின்றது 1994. அப்போ எதுக்காக இது? அதுக்காக தான். சரிங்களா? செலக்டிவ் அபார்ஷன், ஸோ என்ன ஆண் குழந்தையா பெண் குழந்தையா பார்த்து அப்படியே அது பிறந்துருச்சுன்னா நம்ம நிறையா படத்திலலாம் பார்த்துருப்போம். சரிங்களா? போய் வா மகளே அப்படின்ட்டு கள்ளிப்பாலை ஊற்றி கொடுக்குறது, இல்லை அரிசி கிரிசி அது ஏதாவது வாயில் போட்டு விட்றது, இந்த மாதிரிலாம் நிறைய விதத்தில் கொண்டாங்க சார். இந்தியா முழுக்க இல்லை, தமிழ்நாடு முழுக்கலாம் இல்லை சார், சில பாக்கெட்ஸில் தான் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் இப்போ நடக்குதான்றது தெரியல, பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு, இப்போலாம் குறைஞ்சிருச்சு. இப்போலாம் எப்படி பண்ணுற மாதிரி பெருசாக தெரியல. இன்னும் மக்கள் இருப்பாங்களா இருக்கலாம், பட் இப்போலாம் இல்லை. பட் நம்ம நல்லா அவேர்னஸ் வந்துச்சு. பட் இதெல்லாம் முன்னெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா அதையே கொன்னுடுறாங்க. அதனால தான் நம்ம ஊரில் என்ன ஆயிடுச்சு, செக்ஸ் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 940s அது கீழே போயிடுச்சு. தமிழ்நாடு 995, கேரளாவில் 1080 இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஜெண்டர் கேப் படிப்பு அப்படியே இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க, இன்னொரு வீட்டுக்கு தான் போகிற, இன்னொரு வீட்டில் போய் சமையல் தான் பண்ண போகிற, உனக்கு எதுக்கு படிப்பு? படிப்பே கொடுக்கறதில்ல. இலவசமாக படிப்பு கொடுத்தா கூட கொடுக்கறதில்ல. இப்போ எல்லாம் முன்னேறி பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களோட 10th பார்த்தீங்கன்னா 12th பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடில் ஆண்கள் தான் படித்தாங்க, அவங்க தான் படித்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்களும் எல்லாமே பண்ணுவோம், நீ என்ன பண்ணுறியோ அதெல்லாம் நாங்களும் பண்ணுவோம் அப்படின்றத செஞ்சு காமிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் சில ஃபீல்டுலாம் இன்னும் பெட்டராகவே இருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சிலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் பெட்டராகவே, அது குரூப் 1லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் தான் போகிறாங்க ஆண்களை விட. சரிங்களா? ஸோ சைல்டு செக்ஸ், அதுக்காக யார் புத்திசாலி யார் முட்டாள்லாம் இல்லை, என்ன நடக்கிறோ ஃபேக்டை தான் நம்ம சொல்கிறோம். இதில் வந்து காம்படிட்டிவ் போட்டு நான் புத்திசாலி நீ புதுசாக அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி. அதுதான் இங்கே சொல்ல வருது. அதுதான் ஈக்குவாலிட்டி. அது ஈக்குவாலிட்டி இல்லாதனால தான் நம்ம இதெல்லாம் படிக்கிறோம். சரிங்களா? அப்புறம் என்ன சார், சைல்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்துறது. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, அடிப்படை குழந்தை வளரும்போது அதுக்கு சாப்பாடு அது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அதாவதுங்க எப்படின்னா எக்ஸ்ட்ரா அப்படின்னா ஒரு பெண் குழந்தை 3 இட்லி சாப்பிடுது, ஒரு ஆண் குழந்தை 4 இட்லி சாப்பிடும் அப்படின்னா அதில் தப்பு இல்லை. ஆனால் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் கேக் வாங்குறீங்க, சாக்லேட் வாங்குறீங்க. ஏன்னா ஜென்ரலாக ஜென்ஸ் வந்து லேடிஸோட கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. ஒரு 4 சப்பாத்தி சாப்பிடுவாங்க, இவங்க 3 தான் சாப்பிடுவாங்கன்னா அது வேறு, அது டிஸ்கிரிமினேஷனில் வராது. ஆனால் ஒரு பிஸ்கெட் வாங்குறீங்க, சாக்லேட் வாங்குறீங்க, ஒரு கேக் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஆண் குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுன்றது அதுதான் தவறு அப்படின்னு. இது வந்து ரியாலிட்டி என்னவோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நமக்கான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிடையாது. பட் ரியல் லைஃப்பில் அந்த மாதிரிலாம் தாட்ஸ் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி வரணும். அந்த மாதிரி தாட்ஸ் மட்டும் இல்லை, நம்ம இப்போ ரோட்டில் போகும்போது ஒரு 2 வீலரில் ஒரு 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 லேடிஸ் வந்து ஒரு ஜென்ஸை ஓவர்டேக் பண்ணிட்டா அதையே கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியாத சொசைட்டி இன்னமும் இருக்குது. சரிங்களா? எப்படி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு த்ராட்டில் இப்படி திருவினிங்கன்னா வண்டி போகுது, அவ்வளோதான். அதில் ஒரு லேடி முன்னாடி போயிடுச்சுன்னா எப்படி ஓடுது பார் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் அப்படிப்பட்ட சொசைட்டி இன்னமும் இருக்குது. அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் படிக்கிறோம். நீங்கள் பாஸ் ஆகி ஆஃபீஸர் ஆகுறீங்க இல்லை, அது ரெண்டாவது விஷயம். ஈக்குவாலிட்டி அப்படின்றது எல்லா இடத்துலையுமே இருக்கணும். யாரோடையும் யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். கரெக்டாக உங்களோட எக்ஸ்ட்ராவாக புத்திசாலித்தனமாக கரெக்டாக பண்ணுறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஈக்குவலாக போகணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம்
பாஸ் ஆகுறோம் இல்லைன்றது 2வது. ரியாலிட்டி அண்ட் லைஃப்ல ஈக்குவாலிட்டிய மெயின்டெயின் பண்ணதுக்கு பாருங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, லெஸ் பிரிவிலேஜ் பேஸ்ட் பார்த்தாச்சு. ஹானர் கில்லிங் இதுவும் கௌரவ கொலை அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இதுவும் நம்ம சொசைட்டில இன்னமும் இருக்குது. நியூஸ்ல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எஸ்பெஷலி கேஸ்ட், ரிலிஜன் அப்படின்னு போம்போது, வேற கேஸ்ட்லேருந்து மேரேஜோ, இல்ல வேற ரிலிஜன்லேருந்து மேரேஜ் அப்படின்னா, அது வந்து அ ஒரு பையன் வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, அத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா, அந்த பொண்ணு வந்து லோவர் கேஸ்ட்டோ, இல்ல வேற ரிலிஜனோ போச்சுன்னா, அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. அப்போ அதனால அ ஊர்ல சண்டை அதெல்லாம் நம்ம தவிர்க்கிறது. அதெல்லாம் நம்ம கண்டிப்பா எதிர்க்கணும், தவிர்க்கணும். ஈக்குவாலிட்டி அப்படின்றது குடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஹானர் கில்லிங் அது கொலை வரைக்கும் போக வேண்டிய அவசியமே எதுவுமே கிடையாது அப்படின்றத தான் நம்ம சொல்றோம். சரிங்களா? கல்யாணம் யார கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற உரிமை வந்து பெண்களுக்கு இல்ல. இந்த மாரி பல விஷயங்கள் சொல்றாங்க. சரிங்களா? சொத்துரிமை. ஸோ நம்ம பார்த்தோம். மேரேஜ்ல தான் போகுதே தவிர, இதுல வர்றதில்ல. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணாங்க, 89ல தமிழ்நாடுல ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல்லயும் லேட்டரா கொண்டு வந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள்லாம் வந்துச்சு. எல்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அ சொத்துரிமைலாம் பார்த்தீங்கன்னா, ஈக்குவாலிட்டி குடுக்கணும் அப்படின்றது தான் கோர்ட் சொல்லுது. பட் இன்னமும் அத வந்து நியாயப்படுத்துறதுக்கு ஒரு பக்கம் பேசுறாங்க, அத பேசுறாங்க. அதெல்லாம் வந்து எப்படின்றது நமக்கு தெரியல. சரிங்களா? அதெல்லாம் எப்ப வரும்ன்றது நமக்கு தெரியலன்னு நான் சொல்ல வரேன். அடுத்தது வந்து டவுரி, வரதட்சணை. இதுவும் பயங்கரமா இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அநியாயம் தான். ஸோ டவுரி குடுத்தாலும் சரி, கேட்டாலும் சரி, கேட்காமல் குடுத்தாலும் சரி, சட்டப்படி பார்த்தீங்கன்னா டவுரின்றது தப்பு. மேரேஜ்ம்போது ஏதாவது ஒண்ணு குடுக்கறது, வாங்குறது, பணம் விஷயமான்றது சட்டப்படி தப்பு. சரிங்களா? டொமஸ்டிக் இதுக்கெல்லாம் நம்ம ஆக்ட் பார்த்தோம் 1961 ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ஸ் 89 தமிழ்நாட்ல. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னும் பட்சத்தில வீட்ல வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப வந்து அடிக்கிறது அப்படின்றதெல்லாம் இது கீழ கொடுமைப்படுத்துறது. அது வந்து பிசிக்கலா, மென்டலா, செக்சுவலா எப்படி பண்ணாலுமே தப்பு, தப்பு தான் அப்படின்றது தான் இங்கெல்லாம் குடுக்குறாங்க. அப்புறம் பப்ளிக் பிளேஸ்ல செக்சுவல் ஹராஸ்மென்ட் அப்படின்றது. சரிங்களா? அப்ப எத்தன பிள்ளைங்கள் பெத்துக்கணும்? இல்ல எனக்கு இப்ப வேண்டாம். நான் லேட்டரா பெத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது, இது மொராலிட்டிலயும் சரி, சைக்காலஜிக்கல்லயும் பெண்கள வந்து இது பண்றது. சரி நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன். மேரேஜ் ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு. வீட்ல வந்து மேரேஜ் பண்ணிடுறாங்க 25 அப்படின்னா, இல்ல ஒரு 3, 4 இயர்ஸ் கழிச்சு பெத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு உரிமையெல்லாம் கிடையாதுன்ற மாரி சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு சில இது சரிங்களா? அதே மாதிரி பொருளாதாரம். ஆஃபீஸ் போய் சம்பாதிச்சா சப்போஸ் ஆஃபீஸ் போய் சம்பாதிச்சாலும், அந்த சம்பளத்த வந்து ஃபேமிலிக்கோ, இல்ல ஹஸ்பண்ட் கையிலயோ குடுத்துறணும். ஒரு மினிமம் அமௌண்ட் கூட தான் வச்சுக்கிறது. எதா இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்கணும், அப்படி ஒரு பொட்டு வாங்கணும், ஒரு சின்ன வாங்கணும்னா கூட, வேற யாரையோ அப்பாவையோ, அம்மாவையோ, இல்ல அ ஹஸ்பண்டையோ நம்பி தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு எக்கனாமிக் இண்டிபெண்டன்ட் அப்படின்றது பொருளாதாரத்துல ஒரு சுதந்திரம். ஒரு சின்ன தேவைய கூட வாங்குறதுக்கு நெறைய இடத்துல வந்து இன்னமும் யாரையோ ஒருத்தங்கள நம்பி தான் இருக்கிறாங்க. அரசியல் அமைப்புலாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்ற இப்பலாம் நெறைய வந்துருச்சு. 33% ரிசர்வேஷன் அதெல்லாம் பார்த்தோம். தமிழ்நாடு 2016ல சட்ட திருத்தங்கள் என்ன பண்ணுச்சு? இதெல்லாம் இதுக்கான பதில் தான் நம்ம முதல்லயே பார்த்துட்டு இருந்தோம். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? சரிங்களா? இதெல்லாம் பிரச்சனைகளா பெண்களுக்கு இருக்குது. அத தாண்டி ஒர்க் பிளேஸ் வந்து ஆசிட் அட்டாக். ஆசிட் அட்டாக் நெறைய ஆசிட் அட்டாக் மட்டும் இல்ல. இப்பலாம் வந்து ரயில்லயே போம்போது, ஸ்டேஷன்லயே வச்சு வெட்டிர்றாங்க. இல்ல ரயில்வே ட்ராக்ல தள்ளி விட்டு கொன்னுடுறாங்க. எல்லாம் நெறைய நியூஸ்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஆசிட் அட்டாக்ன்றது அது அதோட கொடுமை. உயிரோட தான் வாழ்வாங்க. ஆனா, அவங்க மூஞ்சி அவங்களாலயே பார்க்கறதுக்கெல்லாம் கொடூரமா இருக்கிறதெல்லாம் அதான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. சரிங்களா? ரேப் மட்டும் இல்லாம ரேப் பண்ணிட்டு மாட்டிக்கூடாதுன்றதுக்கு மர்டரு. நீங்க அது நிர்பயா கேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, ஹைதராபாது அந்த இடத்துல ஒரு ஒரு அ டாக்டர வந்து ஒரு இடத்துல வந்து வண்டிய பஞ்சர் பண்ணி, எடுத்து அவங்கள கொலை பண்ணி, எரிச்சு கொன்னு, இந்த மாரி நெறைய கேஸஸ் இருக்கு. கொல்கட்டால ஒரு கேஸ் இருக்குது. ஒரு டாக்டர் அவங்கள ரேப் பண்ணி, கொலை பண்ணி இதெல்லாம் பெருசா நமக்கு தெரிய வருது. தெரிய வராத எத்தன கேஸ் இருக்கு அப்டின்றதுலாம் நமக்கு தெரியல. இதெல்லாம் வந்து பெண்களுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம். சரிங்களா? ஆப்ஸ்சினிட்டி, போர்னோகிராஃபி. இதுவும் நீங்க நெறைய பார்த்திருப்பீங்க. படம் புடிச்சுருவாங்க. படம் புடிச்சுட்டு அரசியல் ஆயிடும். இப்ப நான் தமிழ்நாட பத்திலாம் பேசணும்னா. அதனால இந்த மாதிரி ஆப்ஸ்சினிட்டீஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? டொமஸ்டிக் வயலன்ஸ் கண்டிப்பா நடந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? அப்புறம் டவுரி இதெல்லாம் வந்து பெண்களுக்கு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் இவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஜஸ்ட் நான் உங்களுக்கு இது ஒரு 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 ஐடியாவுக்காக இதெல்லாம் நான் உங்களுக்கு குடுக்குறேன். இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? எப்படி கேள்விகள் கேட்பாங்கன்றத நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்துட்டோம். பின்னாடி போக போக அந்த 2, 3 திங்ஸ மட்டும் முக்கியமானத நம்ம டிஸ்கஸ் பண்ணா போதும். இதெல்லாம் இருக்கு. நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா?
குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியே கொல்றதும், பிறந்த உடனே கொல்றதும் அத பத்தி சரிங்களா? ஸ்கூல் கோயிங் ஏஜ்லயே வந்து ஸ்கூலுக்கே அனுப்புறதில்ல. சரிங்களா? அங்கேயும் வந்து அவங்களுக்கு வந்து ஈக்குவலான ரைட்ஸ் கிடைக்கிறதில்ல. ஈக்குவலான இது கிடைக்கிறதில்ல. அங்கேயும் ஹராஸ்மென்ட்டும் இருக்குது. சரிங்களா? அது சரி ஸ்கூல் போய் முடிச்சாச்சுன்னா, அடாலசென்ட் அந்த 14 டூ 18 அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, செக்சுவல் அப்யூஸு, ரேப்பு, அர்லி மேரேஜ் அது மாரி நெறைய பிரச்சனைகள். கல்யாணம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்டின்னா, டொமஸ்டிக் வயலன்ஸு, டவுரி சரிங்களா? மதர்ஹுட்ல பார்த்தீங்கன்னா, ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ். ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ்னா என்ன சார் அப்டின்னா, இப்ப இத்தன வருஷமா ஒழுங்கான உணவு இல்ல. அப்போ அதுக்கப்புறம் பிரெக்னன்ட் ஆனோனே 2 பேரு, அது பிறக்கறது முதல்ல பிரெக்னன்ட் ஆகணுமா அப்படின்றது இருக்கு. அப்ப தேவையான உணவு, ஊட்டச்சத்து, டெலிவரி ஆன உடனே இதுக்கெல்லாம் மேல குழந்தை எப்போ பெத்தாச்சு அப்படின்னா, அந்த குழந்தை ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கு. இவங்க போய் சாப்பிடுறாங்க அப்படின்னு சாப்பாடுல கை வைக்கும்போது குழந்தை குழந்தை அழுது உனக்கு என்ன சாப்பாடு? இது வந்து என்ன சார் பெரிய தப்பா அப்படின்னா, தப்பு இல்ல. பட் தப்பு தான் அப்படின்ற மாரி. ஏன்னா இது வந்து ஒரு ஒரு சைக்காலஜிக்கல். ஏன் அந்த குழந்தை அழுதுன்னா இன்னொருத்தவங்க பார்த்துக்கலாமே அப்படின்ற ஒரு இது இல்லாம, இவங்க தான் சாப்பாட நிறுத்திட்டு போய் பார்க்கணும் அப்படின்றதுலாம் இவங்களுடைய அடிப்படை ரைட்ஸ், அடிப்படை நியூட்ரிஷன்ஸ் அடிப்படையே அவங்களுக்கு வந்து மிஸ் ஆகுது. ஒரு தூக்கம் எல்லாமே வந்து நெறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து 2 சைட்லயும் நம்மளால பேச முடியும். பட் அவங்களுடைய ரைட்ஸ் அப்படின்றது போறது. இப்போ வொர்க்ல போனாலும் சரிங்களா, ஈக்குவல் பே இல்ல. அதுக்கு தான் நம்ம வந்து எந்த வருஷம் ஈக்குவல் பே ரெம்யூனரேஷன் எந்த ஆர்டிக்கல், எந்த சரத்து எல்லாமே நம்ம பார்த்தோம். மட்டும் இல்லாம செக்சுவல் ஃபேவர்ஸ் கேட்கறது. உனக்கு ப்ரமோஷன் வேணும். நீ இங்க வேலை பார்க்கணும் அப்டின்னா அப்டின்றது. ஸோ இந்த செக்சுவல் ஹராஸ்மென்ட்ல நம்ம பல விதங்கள் பார்த்தோம். அதுல என்னெல்லாம் அந்த விஷாகா கேஸ்ல எப்படியெல்லாம் செக்சுவல் ஹராஸ்மென்ட் அதுவும் எஸ்பெஷலி வொர்க் பிளேஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா, எப்படி எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்டின்றதுல ஒரு 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 கேஸ் ஒண்ணு இதுல என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மென்ட்லயே செக்சுவல் ஹராஸ்மென்ட்ட கொண்டு வர முடியும் அப்டின்றாங்க. எப்படி அப்டின்னா ஒரு 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 ஆண தாண்டி தான் அந்த பெண் போய் சீட்ல உட்காரணும். ஆண் நகுந்தா தான் அந்த பெண்ணால போக முடியுன்ற மாதிரி உட்கார வைக்கிறதே செக்சுவல் ஹராஸ்மென்ட். அதாவது இடம் இருக்குது. இருந்தாலும் அந்த பொண்ண வந்து இவங்க இங்க உட்கார்ந்து இவங்கள தாண்டி அவங்க போம்போது, இவங்களால வந்து இவங்களுடைய செக்சுவல் பிளஷர்ஸ எடுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் கோர்ட் கண்டுபிடிக்கும். அப்ப எங்கெங்கெல்லாம் செக்சுவல் ஹராஸ்மென்ட் எப்படியெல்லாம் அதாவது புரமோஷன் வேணும்னா உன்ன டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். அதெல்லாம் இல்லாம ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மென்ட்லயே சரிங்களா? அதாவது ஒரு கமெண்ட் பாஸ் பண்றது, அந்த கமெண்ட் ரொம்ப இன்டீசென்ட்டான கமெண்ட் பாஸ் பண்றது, அவங்களுடைய கேரக்டர் அசாசினேஷன் இதெல்லாம் வந்து தெளிவா தெரியும். தெளிவா தெரியாத ஒரு சீட்டையே வந்து நீங்க வந்து செக்சுவல் ஹராஸ்மென்ட்க்கு யூஸ் பண்ணி அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? அதையெல்லாம் எப்படி தீர்க்கணும் அப்படின்றதுலாம் அந்த விஷாகா கைட்லைன்ஸ், வர்மா கமிட்டி, அந்த கமிட்டி இவங்கலாம் பல விஷயங்கள் குடுத்துருக்காங்க. சரிங்களா? அதத்தான் இங்க வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நெறைய உங்களுக்கு வந்து இருக்கு. சரிங்களா? கேஸ்ட் பேஸ்ட் ஜெண்டர் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் மட்டும் இல்லாம, கேஸ்ட் பேஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இந்த கேஸ்ட்ல தான் இவங்க இப்போ ஒரு 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 மேல் வந்து லோயர் கேஸ்ட்லேருந்து ஒரு ஃபீமேல கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தா, அது பெரிய லெவல்ல பிரச்சனையாகாது. ஆனா, ஒரு ஃபீமேல் அதை வந்து லோயர் கேஸ்ட் மேல கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு வந்தா பெரிய லெவலுக்கு பிரச்சனையாகுது. மேரேஜ் எப்ப பண்ணணும்? மேரேஜ் பண்ணலாமா? கூடாதா? அந்த மாரி எந்தவித சுதந்திரமும் இல்ல அப்படின்றது பெண்களுக்கு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் விமென். ஸோ அதான் அதுக்கு காரணம் என்ன? பியூரிட்டி, பொல்யூஷன் ஸோ தூய்மை ரொம்ப அது வந்து அதுவானது. பெண்கள் வந்து இதுவானது. தாய்மை வந்து தூய்மையானது, அதுவானது. இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். பட் ரியாலிட்டில அதெல்லாம் வந்து பெண்ணை வந்து அடிமைப்படுத்துறதுக்கு அப்படின்றது இந்த சைட்ல இருக்கிறவங்க பேசுறாங்க. சரிங்களா? இன்னொரு சைட்ல என்ன சொல்றாங்க? ஆணாதிக்கம். ஸோ பேட்ரியார்கி சொசைட்டி. ஸோ ஆண்கள் தான் இங்க டிசைட் பண்ணணும். பெண்கள் கிடையாது. ஆண்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏற்ப தான் பெண்கள் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு சொசைட்டி. சரி ரிலிஜியஸ் வேல்யூ மத சம்பந்தப்பட்டது. என்னுடைய மதத்துல இருக்கிறவங்க இவங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். வேற மதத்துல இருக்கிறவங்க இதெல்லாம் காரணம். எல்லாத்தோட முக்கியமான காரணம் அந்த பொருளாதாரம். ஸோ எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ். நான் போய் வேலை பார்த்துடுறேன். எனக்கு ஒரு ரூ. 50,000 சம்பளம் வந்துருது. அதில நான் ஒரு ரூ. 15,000 எனக்குன்னு சேர்த்து வச்சுப்பேன் அப்படின்ற ஒரு சுதந்திரம் வரும்போது, யாரும் எதையும் கேள்வி கேட்க முடியாது. நீ எல்லாத்துக்குமே அங்க தான் டிபெண்டன்ட் அப்படின்னா, அது ஹஸ்பண்ட் கிட்ட தான் டிபெண்டன்ட்னா, என்னைக்குமே டிபெண்ட் இல்ல அப்பா கிட்ட தான் டிபெண்டன்ட் அப்படின்னா, அது டிபெண்டன்ட்டா தான் இருந்துருவாங்க அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ, அதில நமக்கு ரொம்ப முக்கியமானது இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் மட்டும் லைட்டா மேலோட்டமா பார்த்துரலாம். அப்புறமா அ டவுரி இது 2 மட்டும் மேலோட்டமா பார்த்துட்டோம் அப்டின்னா, நம்ம இந்த கிளாஸ முடிச்சிரலாம். சரிங்களா? ஸோ, இதில என்ன சொல்றாங்க அப்டின்றத பார்த்தீங்கன்னா, 2014ல ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு நெறைய கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? எவ்ரி 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவ நடந்துட்டே இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரிப்போர்ட் தான். சரிங்களா? இதெல்லாம் மெயின்ஸ் மாதிரி இடத்துல வந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பிலிம்ஸ்ல வந்து 2 நிமிஷத்துக்கு ஒண்ணு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா?
டொமஸ்டிக் வயலன்ஸ்னா எது எதெல்லாம், இது ப்ரிலிம்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ எது சார்? ஸோ அடிக்கிறது டொமஸ்டிக் வயலன்ஸா? ஆமா சார். பிசிக்கலி அபியூஸ் பண்றீங்களா? கண்டிப்பா. செக்ஷுவலி அபியூஸ், அது ஹஸ்பண்டாவுமே இருந்தாலுமே நோனா நோ தான் அப்படின்றது. ஸோ செக்ஷுவலி அபியூஸ் இல்ல அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய க்ளோஸ்ல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தங்க சரிங்களா, அதுவாக இருக்கலாம். வர்பலி ஆர் இமோஷனலி அபியூஸ் பண்றாங்க சரிங்களா, இமோஷனலி அபியூஸையும் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸில் தான் கொண்டு வரோம். ஆனால் அதுக்கெல்லாம் கரெக்டான டெஃபனிஷன் கிடையாது. எக்கனாமிக் அபியூஸ் அப்படின்றதுக்கும் கரெக்டான டெஃபனிஷன் கிடையாது சரிங்களா. இது ரெண்டுத்துக்கும் கரெக்டான டெஃபனிஷன்ஸ் இருக்கும் சரிங்களா. ஃபிசிக்கல் செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்றது பெனிட்ரேஷன் மட்டும் இல்லை, டச்சு கூட வருது அப்படின்றதுலாம் வரும். அதெல்லாம் நமக்கு எக்ஸாம்ஸில் வராது சரிங்களா. ஸோ அதனால் நம்ம அந்த அளவுக்கு இல்லை. பட் இந்த நாளையும் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸில் கேட்கறதுக்கு வரும். எமோஷனல் அபியூஸ் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸில் வருமா, இல்லை எக்கனாமிக் அபியூஸ் வருமானா அதுவும் வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, என்ன காரணம் அப்படின்றது, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பல காரணங்கள் சொல்லலாம். மெயினாக வந்து இது வந்து நம்ம வந்து ஃபிலிம்ஸில் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் மெயினாக எஜுகேஷன், லிட்ரஸி அண்ட் அவேர்னஸ் தான். முதல்ல படிச்சுட்டாலே நமக்கு வந்து ஓரளவுக்கு, அதாவது பெண்களுக்கு சொல்கிறேன், இப்போ எல்லாருமே அவங்கவுங்க தான் கேட்கணும் அப்படின்னும் போது பெண்கள் வந்து அவங்களால அவங்களுடைய திங்ஸ் அட்லீஸ்ட் டிமாண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு திங் லிட்ரஸி, படிப்பறிவு கம்மி. அப்புறம் பவர்ட்டி, வறுமை. இல்லை இந்த பேட்ரியாக் வீட்ரியாக் எல்லா சொசைட்டியும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நான் படிச்சுட்டேன், என்கிட்ட வேலை இருக்குது அப்படின்னா, ஒரு லிமிட் மீறி போகிறாங்க அப்படின்னா ஒரு பெண்ணால் அதுலேருந்து வெளியில் வர முடியும். ஒன்ஸ் அவங்க வெளியில் வராங்க அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டி கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ அவங்களால வெளியவே போக முடியாது, அவங்க என்ன இருந்தாலும் என் மேலே தான் டிபெண்ட் அப்படின்னா அவங்க உங்களை சப்ரஸ் பண்ணி தான் வைப்பாங்க. அதெல்லாம் ஆதிக்கம் அப்படின்றது. இது இது வந்து இங்கே இல்லை, எல்லா இடத்துலையுமே பெண் ஆண் இல்லை, கேஸ்ட்டு, ரிலிஜன், பவர்ஸு, அதிகாரம் எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் இருந்தாலே பாக்கி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர முடியும். அதை வந்து நிறைய சொல்கிறாங்க சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரக் அடிக்ஷனும் இதில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அதோடைய எஃபெக்ட் என்ன ஆகுது, ஸோ பெண்களுக்கு என்ன எஃபெக்ட், பாதிப்பு, டைவர்ஸ் போகலாம், செக்ஷுவல் வயலன்ஸ் போகலாம் சரிங்களா. ஃபேமிலி, இது மட்டும் இல்லாமல் என்னென்னா குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை பார்த்து அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ்னால கேஸு, டைவர்ஸு இதுதான் சுற்றி சுற்றி. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் நம்ம வந்து மெயின்ஸ் அப்படின்றது ஆங்கிளில் பார்க்கும்போது நம்ம வந்து இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சது ப்ரிலிம்ஸில் வந்து நம்ம இப்போ பார்த்தது வரைக்குமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்கு வந்து சிலபஸில் இருக்குது. ஸோ சிலபஸில் இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்கிறோம் சரிங்களா. ஸோ இதனால் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005ல் போட்டாங்க. இதில் என்ன நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, இதில் ஆண்கள் மட்டும் இல்லை, அதாவது ஒரு பெண்ணுக்கு குடும்பம் நடக்குதுன்னா அதில் ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை, மாமியாரையும் சேர்த்து கொண்டு வந்துடுறாங்க. டாட்டர் இன்லா, அந்த ஹஸ்பண்டுடைய சிஸ்டர் இருந்தாங்கன்னா அவங்களே நாத்தனார்களையும் கொண்டு வந்துடுறாங்க. அந்த ஹஸ்பண்டுடைய பிரதர் இருக்காரு அப்படின்னா அவரும் பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த கேஸ் என்ன கொடுக்குறாங்களோ எல்லாரையும் அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஃபிசிக்கல் மட்டும் இல்லை, செக்ஷுவல் மட்டும் இல்லை, இமோஷ்னலும் இருக்குது, எக்கனாமிக்கும் இருக்குது, பெண்களுக்கு அகேன்ஸ்டாகவும். அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை, மெயினாக மாமியார் 2 நாத்தனாரும் இதில் இன்க்ளூட் ஆகுறாங்க சரிங்களா. அதையே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ அதில் வந்து இந்த இந்த டொமஸ்டிக்லேயும் டவுரிலையும் வந்து டெத் ஆயிடுச்சு அப்படின்னா இது எல்லாமே வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸ். அதையே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பெயிலபிள் அஃபென்ஸ்னா என்ன, நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு அஃபென்ஸ் நடந்துச்சு, என் பேரில் கேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா போலீஸ் வந்து விசாரணைக்காக என்னை கூட்டிகிட்டு போகும். அப்போ விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகும்போது நான் ஒரு லாயரை கூப்பிட்டு வந்து லாயரால் என்னைய பெயிலில் கூட்டிகிட்டு போக முடிஞ்சிச்சுன்னா அது பெயிலபிள் அஃபென்ஸ். நான் பெயிலபிள் அஃபென்ஸ்னால் லாயராலாம் கூட்டிகிட்டு போக முடியாது. லாயர் கோர்ட்டில் போய் வாதாடி கோர்ட் அதுக்கான இவங்களுக்கான கொஞ்சம் டைம் கொடுத்து இவங்களெல்லாம் விசாரணை பண்ணிவிட்டு தப்பே செய்யலைன்னா தான் வெளியில் விடுவாங்க. அதுதான் பெயிலபிள், நான் பெயிலபிள். ஸோ நான் பெயிலபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, வக்கீல் வந்து அவருடைய இதுலேயே பேசி கிசி முடிச்சு என்னைய பெயில் எடுத்து கோர்ட் வரைக்கும் போக வேண்டியதே இல்லை, கோர்ட்டுக்கு போய் தான் நான் வெளில வர முடியும் அப்படின்னா, ஸோ அதுதான் பெயிலபிள், நான் பெயிலபிள். ஸோ கோர்ட்டு போய் கோர்ட் என்ன வேணால் பண்ணலாம். சரி, சந்தேகத்தின் அடிப்படையில் இல்லை சார் இங்கே வந்து எவிடன்ஸே இல்லை, ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லைனாலும் போங்க அப்படின்னா எந்த கேஸில் இருந்தாலும் கோர்ட் வந்து விடலாம்.
பட் கோர்ட்டுக்கு போகாமே நான் வந்து வெளியில் வந்துட்டேன் அப்படின்னா அதெல்லாம் பெயிலபிள் அஃபென்ஸ். சின்ன சின்ன பக்கத்து வீட்டுக்கு எனக்கு சண்டை, ஸோ பக்கத்து வீட்டுக்கு எனக்கு சண்டைன்னும் போது போலீஸ்கார் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னா, நான் ஒரு லாயரை வச்சுன்னு இதுதானே சார் வாய் தகராறுதான்னு சொல்லி அவருடைய ஓன் இதில் வந்து என்னை பெயிலில் கூப்பிட்டு போகலாம். இதெல்லாம் சின்ன சின்ன இஷ்யூஸ்க்குலாம் பெயிலபிளாக இருக்கும். இது பெரிய இஷ்யூஸ். அப்போ இது நான் பெயிலபிள். கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு எனக்கு வந்து என்னை நீதிமன்றத்தில் வச்சு இவ்வளோ நாள் வச்சு விசாரித்து அதுக்கப்புறம் எதுவும் எவிடன்ஸ் கிடைக்கல அப்படின்னா சரி போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு விடுவாங்க. சரிங்களா? ஸோ டவுரி மினன்ஸ் அதே தான் டவுரிக்கும். என்ன சார்? ஸோ ஒரு காலத்தில் வந்து இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில வந்து மாடு வச்சிருந்த பீரியட்லாம் மாட வந்து அப்பா கையில குடுத்துட்டு பொண்ண கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்றது போயி, அதுக்கப்புறம் போய் பெண்ண கல்யாணம் பண்ணி இருக்கும்போது, பெண்களுக்கு அத்தியாவசியம் அப்படின்றதுக்கு அத்தியாவசிய செலவுக்கு, அத்தியாவசிய பொருட்களுக்கு அப்படின்றது குடுக்கறது போய் அப்படியே போய் இது ஒரு ஒரு பிரஸ்டீஜ், இது குடும்ப கௌரவம், இது எனக்கு தேவை, இது கிரீடியா எனக்கு இவ்வளோ பணம் வேணும், நான் இந்த பதவியில இருக்கேன் அப்படின்றதுக்கு, நான் இந்த வியாபாரம் பண்றது அப்படின்றதுக்கெல்லாம் பெண்கள் வீட்டு சைட்ல அவங்கள பிரஷர் பண்ணி அவங்க இல்லன்னா நான் உன்ன வீட்ட விட்டு அனுப்பிச்சுருவேன். இந்த மாதிரிலாம் பிரஷர் பண்ணி வாங்குறது தான் இந்த டவுரி. சரிங்களா? எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்டின்னா 2 சைடும் இருக்குங்க. சரிங்களா? இதுக்கும் மட்டும் இந்த 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 இதெல்லாம் டவுரிலாம் வந்து 2 சைட்லயும் இருக்குது. சரிங்களா? ஸோ எக்கச்சக்க கேஸஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ டவுரி குடுக்கறதும் தப்பு, டவுரி வாங்குறதும் தப்பு. சரிங்களா? குடுக்கறது மட்டும் தான் தப்பு இல்ல, வாங்குறது மட்டும் தான் தப்பு, குடுக்கறதும் தப்பு தான். நம்மளுடைய சட்டத்தின்படி. ஸோ எவ்ரி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ டவுரினால பிரச்சனைகள் வருது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சரிங்களா? அதெல்லாம் அதே தான் வரப்போகுது. பேட்ரியார்க்கல் சொசைட்டி. ஸோ மேரேஜ் சிஸ்டம் அதெல்லாம் நம்ம ஊர்ல அப்படிதான் ஃப்ரேம் ஆயிருக்கு. இன்னைக்கு டவுரி குடுக்கறது இல்லையா? வாங்குறது இல்லையா? டவுரினால ஆண்கள் தான் குடுக்குறாங்க, பெண்கள் இல்ல அப்படின்லாம் இல்ல. டவுரிய பொறுத்தவரைக்கும் ஆண்கள், பெண்கள் ஈக்குவல் தாங்க. சரிங்களா? இதுல வந்து பெண்கள் வந்து இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் மெஜாரிட்டி ஆண்கள் தான் காரணம் அப்படின்றத நம்ம சொல்லிட முடியும். பட் டவுரிய பொறுத்தவரைக்கும் பெண்களும் ஈக்குவலான காரணம் தான் அப்படின்றது. ஸோ யாரையுமே அவங்க மைண்ட்லேருந்து ரிமூவ் பண்ண முடியல. சரிங்களா? இது ஒரு மேரேஜ். மேரேஜ்ல கிஃப்ட் வரும் அப்படின்றது வேற. பட் டிமாண்ட் பண்றது. ஸோ எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்றத டிமாண்ட் பண்றது 2 சைட்லயுமே இருக்குது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் டவுரியில தான் வருது. சரிங்களா? ஸோ இதில டெத் ஆச்சு அப்டின்னா தான் நம்ம ஏற்கனவே செக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டோம். மிச்சபடி பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. சரிங்களா? ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், பெண்களுடைய கெரியர் போகுது. மேரேஜ்லயே கெரியர் போகுது தான். சரிங்களா? டவுரி டெத்து தான் ரொம்ப இங்க முக்கியமானதா பார்க்குறாங்க. சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 7 இயர்ஸ் இதில என்ன நீங்க நோட் பண்ணணும்னா 7 வருஷத்துக்குள்ள டெத் ஆயிடுச்சு அப்டின்னா, ஆர்டிஓ கிரேட்ல இருக்க டெப்டி கலெக்டர் கிரேட்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அதையே விசாரணை பண்ணுவாங்க. சரிங்களா? அத இத்தன நாளுக்குள்ள அவங்க ஃபைல் பண்ணணும். அதுக்கு இத்தன நாளுக்குள்ள தண்டனை வாங்கி தரணும். கரெக்ட்டா தப்பான்னு பார்க்கணும். அந்த மாரிலாம் இதுக்கு நெறைய இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்காக என்ன சார் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, 1961ல தான் நமக்கு போட்டாங்க. 1961ல 2, 3 சட்டத்துல இது ஒரு முக்கியமான சட்டம். சரிங்களா? இதுதான் மேஜரா நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு இது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதர் லாஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? மேஜரா நம்ம இதுதான் பார்க்கக்கூடியது. சரிங்களா? பெண்கள் சம்மந்தப்பட்டதுல இது வந்து ஒரு மேஜரான ஒரு டாபிக்ஸ் தான். ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு ஐடியாவ பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ரெகுலரா 1, 2 கொஸ்டின்ஸ் இதுலேருந்து வரதான் செய்யுது. சரிங்களா? ஸோ அதனால இத நீங்க கண்டிப்பா பார்த்து வச்சுருங்க. சரிங்களா? ஸோ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல இருந்ததெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல என்னெல்லாம் இருந்துச்சு? என்னெல்லாம் சட்டங்கள், அதாவது சரத்துகள், கான்ஸ்டிடியூஷன்ல என்னெல்லாம் இருந்துச்சு முக்கியமா அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்புறம் ஓவராலா என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு, லெஜிஸ்லேட்டிவ்ல பாராளுமன்றத்தில என்னெல்லாம் சட்டம் போட்டாங்க? தமிழ்நாட்டுல என்னெல்லாம் சட்டம் போட்டாங்க? இதுக்குன்னு ஒரு ஆணையம் ஒண்ணு அமைச்சாங்க. சென்ட்ரல்ல எப்படி இருந்துச்சு? ஸ்டேட்ல எப்படி இருந்துச்சு? சென்ட்ரலுடைய ஸ்கீம்ஸ் என்ன? ஸ்டேட்டுடைய ஸ்கீம்ஸ் என்ன? அப்படின்றத மெஜாரிட்டியா பார்த்தீங்கனாலே மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது கூடயே இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த நான் முதல்வன் திட்டம் ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லணும்னு நினைச்சேன். நான் முதல்வன் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் பார்த்தோம். அதுல வந்து ரூ. 7,500 தராங்க மாசந்தோறும். ஒரு 10 மாசத்துக்கு தராங்க. 1000 பேருக்கு. ஸோ அதை நானு டங் ஸ்லிப் ஆயி உல்டாவா சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ அந்த மாரி ஏதாவது நானு மிஸ்டேக் பண்ணியிருந்தா கொஞ்சம் யாராவது பாயிண்ட் அவுட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மிஸ் பண்ணுவேன். மிஸ்டேக்ஸ் இல்லாம நடத்துறது தான் பார்க்குறேன். சில சமயத்துல ஏதோ ஒரு ஃபாஸ்ட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ்டேக்ஸ் நடந்துச்சுன்னா, சாரி ஃபார் தட். கொஞ்சம் நல்லா நான் என்ன குடுத்தாலும் அதை ஒரு தடவ நல்லா செக் பண்ணிட்டு, நல்லா படியுங்க. எக்ஸாம் பக்கத்துல வந்துருச்சு. தைரியமா எழுதுங்க. ம
தமிழோ இல்லை இங்கிலீஷோ அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அப்புறம் ரீசனிங் கொடுங்க. அப்புறம் பாலிட்டி கொடுங்க. பாக்கி எல்லாத்துக்கும் ஈக்குவலான அப்புறம் வெயிட்டேஜ் கொடுங்க. ஸோ தட் உங்களால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? நன்றி. வணக்கம்.